ஆஹ் நாம் இன்று நேரலையில் சந்திக்க இருப்பது வாழப்பாடி சாய்பாபா நவஸ்ரீ ஐயா செல்வகுமார் அவர்கள். அவரை நாம் நேர்காணல் செய்வதிலே நமக்கு மிக பெருமை. ஐயா வணக்கம். நகுலன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த வணக்கம். வாய்ப்பை அளித்த நகுலன் ஐயா அவர்களின் குருகுலம் சேனலுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன். மற்றும் இந்த குருகுலம் சேனலுடைய பார்வையாளர்கள், உலகம் முழுவதும் உள்ள எனது பக்தர்கள், எனது நண்பர்கள், நட்புகள், அழிவில்லா ஆட்சியாளரை உணர்வுபூர்வமாக தேடிக்கொண்டு நமக்கு ஏதாவது நல்லவர்களுக்கு ஏதாவது நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கத்தில் தவிக்கும் அந்த உணர்வாளர்கள், அந்த அனைவருக்குமே எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல இப்ப நம்ம நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு. தங்களை இம்மாற்ற ரூலர் என்று எப்பொழுது நீங்கள் உணர்ந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்க ஐயா. அதுக்கு முன்னாடி நான் என்னை ஒரு அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன்னா நேற்று எத்தனை பேர் நேரலை முன்னோட்டம் பார்த்தாங்கன்னு தெரியல. எனது இயற்பெயர் செல்வகுமார். எனது சொந்த ஊர் தமிழ்நாடு, சேலம் மாவட்டம், வாழப்பாடிங்க. எனது 28வது வயதில் நான் ஞான தெளிவடைந்தேன். ஆனால் அதற்கு முன்னதாகவே நம்ம 2001 இருந்தே யோகா வகுப்புகள், தியான வகுப்புகள் எல்லாம் நம்ம நிம்மதிக்கலை அப்படின்ற அமைப்பின் பெயர்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பக்குவமான மெச்சூரிட்டி லெவல்ஸ் இருக்கிற பீப்புள் இருக்காங்க. அவர்களுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, பக்தி யோகத்தை மென்ஷன் பண்ணி தமிழ் சீரடி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை மூலியமா சாய்பாபா, முருகப்பெருமான், இயேசுநாதர் அவரை வச்சு நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு புறம் ராஜயோகிகளுக்கும் ஞான யோகிகளுக்கும் நிம்மதிக்கலை ஆசிரமம், அதுல தியான வகுப்புகள், யோகா வகுப்புகள், ஞான சத்சங்கங்கள் எல்லாமே நடக்கும். இன்னொரு பக்கம் கர்மயோகிகளுக்காக நேரடியாக அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம்னு ஒரு இயக்கம் பண்ணிட்டு இருக்கோம். அது நவேச கோட்பாடை பேஸ் பண்ணின ஒரு இயக்கம். நவேசம் என்பது ஒரே சமயத்தில் நல்லவரா வல்லவரா வாழ்வது அப்படின்ற ஒரு கோட்பாடுங்க. இது இல்லாம சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அன்னதானம், கல்வி சேவைகள், ஏதோ எங்களால முடிஞ்ச அனைத்து வகையான சோசியல் ஆக்டிவிட்டியும் பண்ணணுன்றதுக்காக வாழப்பாடி சாய்பாபா அறக்கட்டளைன்னு ஒரு 4 விங்குல இது ரன் ஆயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருட உழைப்பு இது. 2008 வரைக்கும் பிசினஸும் செஞ்சுக்கிட்டு செல்போன் கடை வச்சிருந்தேன். கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆன்மீக பணிகள் ஒரு 50% பண்ணிட்டு இருந்தோம். 2008 அந்த ஞான தெளிவு முழுமையாக அடைந்த பிறகு நம்ம முழு நேரமா இந்த கடந்த 17-18 வருஷமா முழு நேர ஆன்மீக பணியா நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இப்போ மற்ற ஆன்மீக இயக்கங்களுக்கும் நம்முடைய ஆன்மீக இயக்கங்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே நோக்கத்துக்காக, அதாவது ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒரே சமயத்தில் நல்லவரா வல்லவரா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாடுன்றத ஒரு பேஸ் பண்ணி, நீங்க எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் நீங்க ஒரே சமயத்தில் நல்லவரா வல்லவரா இருந்தீங்கன்னா, நாம் ஏமாறவும் தயாராக இல்லை, வல்லவராகவும் இருக்கிறோம். ஏமாற்றவும் தயாராக இல்லை, நல்லவராகவும் இருக்கிறோம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாங்க நவவாதிகளை உருவாக்குறோம். நீங்க பக்தி யோகத்தை சார்ந்து என்னை கடவுள் நினைச்சு வந்தாலும் சரி, குருன்னு நினைச்சு வந்தாலும் சரி, இல்ல கர்ம யோகத்தின் பிரகாரம் தலைவர் நினைச்சு வந்தாலும் சரி, நண்பர் நினைச்சு வந்தாலும் சரி, என்னுடைய நோக்கம் ஒண்ணுதான். யார் என்னை தேடி வந்தாலும் உண்மையான நல்லது எதுன்றதை நான் சொல்லிக் கொடுப்பேன். இன்னைக்கு தவறுகளையே நல்லதுன்ற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிருக்கு பழக்க வழக்கத்தினால. பண்றதே தவறு, ஆனா அதை நியாயப்படுத்துவாங்க. பண்றது அநியாயம், அதை நியாயப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட அவங்க நியாயமா இருக்காங்களாம். அப்ப உண்மையான சத்தியமும், உண்மையான தர்மமும், உண்மையான நியாயம் எங்கெங்கே வெளிப்படும்? அதுல ஒரு சின்ன விஷயம். உங்களுக்கு மேல இருக்கிற டிவி கொஞ்சம் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க அது தெரியாதெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா இங்க டைவர்ட் தவற எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது முக்கியமான விஷயம் நம்ம பேசுறோம். அப்ப இது வந்து அந்த உணர்வாளர்களுக்கு போய் ரீச் ஆகும். இது எல்லாருக்கும் இந்த உலகத்துல புரியாதுங்க. இந்த 10% நல்ல வலிமை அடையணும், நல்லவர்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிற உணர்வாளர்களுக்காகத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இங்க எப்படி வந்தாலும் உண்மையான நல்லது எது, உண்மையான வல்லமை எது, இதை நம்ம கத்துக் கொடுக்கணும். இன்னைக்கு அதான் அநியாயத்தை நியாயப்படுத்துறாங்க, அநியாயமா இருந்துட்டே அது நியாயம் சொல்றாங்க. அதே மாதிரி வல்லமைன்னு எதை தெரியுங்களா சொல்றாங்க எல்லாரும்? பயப்படுறவனை மிரட்டுறது. நம்மளோட வலிமையானவன் நம்மளை மிரட்டினா பயந்துக்கிறது. பயப்படுகிறது மிரட்டுறதும், வலிமையானவன் மிரட்டினா பயந்துக்கிறதும் தான் நம்ம வலிமை வீரம்னு வேற சொல்லிட்டு இருக்கோங்க. அது உண்மையான வீரம். உலகமே எத்து நின்னாலும் தான் கொண்ட கொள்கையில் எவன் ஒரு உறுதியாக நிற்கிறானோ, செயல்படுத்துகிறானோ, அதுதாங்க உண்மையான வீரம். அப்ப இதெல்லாம் பூக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சில நுட்பங்கள் இருக்கு. இப்ப நான் அவுட்டர்ல சில விஷயங்கள் தொழில்நுட்பத்துக்கு பண்ணணும்னா சில இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் இருக்கிற மாதிரி
நம்ம அக ஓகேங்க. உலகம்னா என்ன? மனசுன்னா என்ன? அதெல்லாம் நம்ம ம். ஆராய்ச்சி பண்ணி, செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி, அதுல ம். ஏற்கனவே அனுபவப்பட்டு, அந்த விஷயங்கள தெளிவடைந்தவர்கள்ட்ட நம்ம நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணி, நாம் ம். யார்? இந்த உலகத்துக்கு நாம் எதுக்காக வந்திருக்கோம்? அப்படின்ற அந்த உண்மை தன்மைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது மிக சிறப்புங்க. எளிதானது தான். அதாவது ஒரே சமயத்தில் ம். நல்லவரா இருக்கிறதும், வல்லவரா இருக்கிறதும் மிக எளிமையான விஷயம் தாங்கய்யா. அப்ப இந்த கண்டிப்பா. 4 டைமென்ஷன்லயும் ஒரே நோக்கத்துக்காக என்னை தேடி வர ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரே சமயத்துல எப்படி உண்மையான நல்லது என்னன்னு சொல்லிக் குடுத்தோம். உண்மையான வல்லமைன்னா என்னன்னு சொல்லிக் குடுத்தோம். அவங்கள கண்டிப்பா. நல்லவர்களை வலிமையாக்கி, நிம்மதியா இந்த பூமியில வாழ வைக்கிறது தான் என்னுடைய முழுமையான நோக்கங்க. சரிங்களா? சிறப்புங்க. சிறப்புங்க. இதுதான் என்னுடைய அறிமுகம். எங்களது சேலம் மாவட்டம் வாழப்பாடி, தமிழ்நாட்டுல தான் நம்முடைய சென்டர் இருக்குங்க. இப்ப சரிங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இம்மார்டல் ஆமாங்க. ரூலர் அந்த கேள்வி ஒரு முறை கேளுங்கய்யா. இம்மார்ட்டல் ரூலர் என்று உங்களை உணர்ந்தது எப்போது? அது தொடர்ந்து அப்படி அதாவது உணரப்பட்டத இருங்க சொல்றேன். அது கரெக்ட். சரியான விஷயம். அது உணர்த்தப்பட்டது எப்படின்னா இருக்கட்டும். அ சரிங்க. இம்மார்டல் ரூலர் அப்படின்ற அந்த வார்த்தைய விட, எனக்கு சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்குமே அந்த ஒரு 10 வயசு, 11 வயசுல அந்த பகுத்தறிவு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த குழந்தையா இருந்தாலுமே. ஆம். அ ஆமாங்க. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உணர்வு நிலையும் மேலோங்கி இருக்கும். அறிவு நிலை நுட்பமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டே வரும். ஆனா எது சரி, கண்டிப்பா. எது தப்பு, அந்த சுயமரியாதை தன்மையெல்லாம் ஒரு 5வது, 6வது படிக்கிறப்ப அந்த 10, 11 வயசுல எல்லாருக்கும் இயல்பா பூக்க ஆரம்பிக்குங்க. கண்டிப்பா, அப்ப கண்டிப்பாங்க. வந்து ஒரு அம்மா, அப்பா எப்பவுமே எப்படி கூப்பிடுவாங்க பசங்கள? வாடா, போடா, கண்ணு அப்படி வாடா, போடான்னு நார்மலா பேசுவாங்க. ஆனா ஆமா, எனக்கு ஆமாங்க. பார்த்தீங்கன்னா, 10வது 10 வயசு வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. அந்த 6வது சரிங்க. வகுப்பு அந்த சுயமரியாதைன்னா என்னன்னு புரியிறப்ப, நமக்கு ஒரு உணர்வா தாக்கப்படுறப்ப, அதெல்லாம் இருக்கிறப்ப அம்மாகிட்டயே கேள்வி கேட்கிறேன். "நீ ஏன் என்னைய வாடா, போடான்னு கூப்பிடுற? அ எனக்கு பேர் இருக்குல்ல. நீ ஏன் மரியாதை இல்லாம என்ன கூப்பிடுற? அதனால நீ வாடா, போடான்னு இனிமே ம். கூப்பிடக்கூடாது. எனக்கு பேர் சொல்லிக் ம். குடுத்துக்க. இல்ல வாங்க, போங்கன்னு கூப்பிடு." ம். அப்ப பெத்த தாயிடம் வந்து நான் சுயமரியாதை எதிர்பார்க்கிற ஒரு நபர். கண்டிப்பா. அப்படிப்பட்ட நபரா நான் இருக்கிறப்ப, இந்த ரொம்ப கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கு. நல்ல கண்டிப்பா. மனிதன் ஆனா அடிதடி. அப்ப ஆமாங்க. சொந்த அம்மாகிட்டயே, அப்பாகிட்டயே நானு சுயமரியாதை எதிர்பார்க்கிற நபர்னா, வெளி வட்டத்துல சரி. அதே தான் நான் எதிர்பார்ப்பேன். ஆனா இந்த ஆ. வெளி உலகம் அப்படி குடுக்காதுங்க. அந்த ம். தாக்குதல்கள்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் உணர்வு ரீதியா என்னுடைய உள்நோக்கிய பயணத்த திசை திருப்புது. வெளிநோக்கிய ம். பயணம் இல்லாம உள்முகமா என்னை திசை திருப்ப ஆரம்பிக்குது. அப்ப சின்ன சரிங்க. வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். அது குழந்தையா இருந்தாலும் அதுக்கான மரியாதை ஒரு குழந்தையே கண்டிப்பா. நான் வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன் அப்படின்னா, அப்ப நான் எந்த அளவுக்கு என்ன மதிக்கிறேனோ, அந்த அளவுக்கு தான் நான் பிறர மதிப்பேன். அப்ப இந்த கண்டிப்பாங்க. மனிதர்கள்லாம் சாதாரணமா மத்தவங்கள வாடா போடான்னு சொல்றது, மத்தவங்கள கெட்ட வார்த்தையில பேசுறது எல்லாமே என்ன குறிக்குதுன்னா, அவங்க உள்முகமா தன்னை அவ்வளவுதான் மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். உண்மை, எந்த உண்மை. அளவுக்கு ம். அவங்க மதிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு தாண்டிய மத்தவங்களையும் மதிப்பாங்க. நேற்றே சிறப்பு, நானு சிறப்புங்க. நேரலை முன்னோடி சொன்ன மாரி, எதுவெல்லாம் எனக்கு நன்மையானதோ, அதுவே என் முன்னிருக்கும் தங்களுக்கும் நன்மையானது. ஆ. எதுவெல்லாம் எனக்கு தீமையானதோ, அதுவே என் முன்னிருக்கும் பிற உயிர்களுக்கும் தீமையானது. இந்த புரிதலுடைய உணர்வு வரப்பவே, அது நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கங்க. அது எனக்குள்ளார ஒண்ணு புரிஞ்சது. ஒரு சில சரிங்க. காரணங்களுக்காக நம்ம வந்திருக்கோம். உலகத்துல எல்லா சரிங்க. டைமென்ஷனும் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே இருந்தா தான் ஒரு கதை ஓட முடியும். ஒரு 2 மணி ம். நேரம் சினிமாக்கே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வேணும், நல்ல கதை வேணும், ஹீரோயினி வேணும், காமெடி வேணும், சண்டை வேணும், இது மாரி ஆமா, பாட்டுகள் வேணும். இந்த மாரி ஆமா, நெறைய விஷயங்கள் இருந்தா மட்டும் தான் 2 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து பார்க்குறோம். ஆமா. அப்ப இது பல கோடி வருடமா வாழ்க்கைன்ற அந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு காலங்கள். ஆமா. அப்ப இதுல பல ஆமாங்க. கோடி டைமென்ஷன் இன்னும் நமக்கு தெரியாதது எத்தனையோ டைமென்ஷன் இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்கய்யா. அதனால கண்டிப்பா. தான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்றாங்க. எல்லாராலயும் எல்லாம் தெரிவிக்க முடியாது. அப்ப என்ன சரிங்க. நடக்குதுன்னா, நாம எதற்காக வந்தோம்? அதன் பிறகு ஏற்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், என்னுடைய தொழில் ரீதியா, என்னுடைய பர்சனல் வாழ்க்கை ரீதியா, இத ஒவ்வொரு சரிங்க. இடத்துலயுமே ஒரு சில காரணங்களுக்காக அந்த உள்ளுணர்வும், கடவுளும், இந்த இயற்கை சக்தியும் அது என்ன வேணா பேர் வச்சுக்கங்க. சரிங்க. கடவுள கும்பிடுறவங்க இறைவன்னு வச்சுக்கங்க. இல்லன்னா அது இயற்கைன்னு பேர் வச்சுக்கங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்க. அது ஒரு உள்ளுணர்வு வந்துட்டு நம்மள தள்ளுது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நமக்கு சில தகுதிகள வளர்த்துறதுக்காக, நான் உச்சபட்ச சோதனைகள சந்திச்ச நபருங்க. உச்சபட்ச சரி. வேதனைகள சந்திச்ச நபர். என்னுடைய 25 வருட ஆன்மீக பயணத்துல இப்பதான் பேசிக்கா ஒரு 3 வருட காலமா தான் நம்ம சிஸ்டமைஸ்ட் பண்ணி, இந்த அறக்கட்டளைகள்லாம் நிறுவி, பொதுமக்கள் மத்தியில ம். இருந்து நன்கொடைகள் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதற்கு முன்னாடி சரிங்க. ஒரு 20, 22 வருடங்கள் பார்த்தீங்கன்னா,
என்னுடைய சொந்த பணத்துல இருந்தே அந்த ரியல் எஸ்டேட்டு, செல்ஃபோன் கடையெல்லாம் வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த தொழில்ல இருந்து நான் அத சொந்த பணத்த வச்சு தான் 20 வருடமா ஆன்மீகம் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல சரிங்க. எல்லாமே இழந்துச்சு. இல்ல, ம். நம்மகிட்ட இருந்தா தானே நல்லது கூட பண்ண முடியும். அப்பதான் இத சிஸ்டமைஸ்ட் பண்றோம். இதுக்கு நடுவுல என்னன்னா, அ ஒரே கொள்கைய, ஒரே கோட்பாட இந்த உலகத்துல நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாங்க ஐயா. கண்டிப்பா. அதே மாரி ஒரே ஆயுதத்த நீங்க நல்லதுக்கும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். இது பிரபஞ்ச நேதியா இருக்கு. அப்ப கண்டிப்பா. தவறானவர்கள்லாம் நல்ல கொள்கைகள கையில எடுத்துக்கிட்டு, நல்ல கருவிகள கையில எடுத்துக்கிட்டு தங்கள வலிமைப்படுத்திக்கிறாங்க. ம். நல்லவர்கள் எல்லாமே கிரவுண்ட விட்டு, களத்த விட்டு வெளிய போய் தங்கள வலிமைப்படுத்திக்காம, தனக்கான கடமைகளையே, தனக்கான வீரத்தையே வெளிப்படுத்த முடியாம தவிக்கிறாங்கய்யா. அப்ப சரிங்க, என்னுடைய சரிங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நேத்தே சொன்னேன். உலக அளவுல சரிங்க, இன்னைக்கு ஃபேமஸா நெறைய பேர் என்னிடம் ஆன்மீகம் கத்துக்கிட்டவங்கலாம் எல்லா துறையிலுமே இருக்காங்க. எனக்கு வளர்ச்சி சரிங்க. வேணும். ஏன்னா நெறைய மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஆனால் அது நேர்மைக்கு உட்பட்ட வளர்ச்சியாக இருந்தால் மட்டும் தான் நான் ஏத்துக்குவேன். ஓகே, நேர்மைக்கு ஓகே. உட்படாத வளர்ச்சி எனக்கு தேவையில்ல. ம். நான் விரும்புறது என்னன்னா, அடிமையான ஒரு வர்க்கத்த உருவாக்க வேண்டாம். ஒவ்வொரு தனி மனிதரும் அந்த ம். நல்லவரா, வல்லவரா மாறி, அவங்கவங்க ம். கடமைய அவங்கவங்க நிம்மதியா செய்ய ஆரம்பிச்சாவே, நல்லவங்களும் சரி. வலிமை அடைவாங்க. நல்லதும் நல்லவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். தீயவர்களும் தீமைகளும் இயல்பாகவே அழிக்கப்படும். அதுக்கு எங்கேயோ இருந்து கண்டிப்பா. ஒரு சினிமா ஹீரோவோ, ஒரு பெரியவரோ வர தேவையில்ல. அது ம். எதார்த்தமும் இல்லைங்க. ஏன்னா இந்த பிரபஞ்ச நியதியோட இயற்கை சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி தான் இங்க ரன் ஆகுது. எல்லாருக்கும் ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே நேரம் தான். ஒரே தொழில்நுட்பம் தான் ம். நீங்களும் பயன்படுத்துறீங்க, நானும் பயன்படுத்துறேன். நல்ல கருத்த கண்டிப்பா, சோசியல் கண்டிப்பா. மீடியால சொல்றவங்களும் அதே தொழில்நுட்பத்த தான் பயன்படுத்துறாங்க. தவறான கொள்கைகள ஆமா. கொண்டு போறவங்களும், தவறான விஷயங்கள பண்றவங்களும் அதே தான் பண்றாங்க. அப்ப சோசியல் மீடியா நல்லதா, கெட்டதா? ஒரே விஷயத்த 2த்துக்கும் பயன்படுத்த முடியும். நான் நினைக்கிறது ஆமாம். என்னன்னா, நல்லவர்கள் வலிமையா இருங்க ஃபர்ஸ்ட்டு. உங்க வாழ்க்கையில, உங்க மகாபாரதத்திலயும், ராமாயணத்திலயும் உங்க கடமைய நிலைநிறுத்துங்க. அதை இன்னும் நம்ம செய்யல. நமக்கு நன்மை கண்டிப்பா, செஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம தகுதிய வளர்த்துக்கிட்டு, அந்த நன்மைய திருப்பி செய்யணும் வட்டியோட. நமக்கு கண்டிப்பா. அநியாயம் பண்ணவங்களெல்லாம் அதற்கான தகுதிய வளர்த்துக்கிட்டு, அதற்கான தண்டனையும் சத்தியத்தின் மூலமும், சட்டத்தின் மூலமும், நீதித்துறையின் மூலமும், காவல்துறையின் மூலமும் செய்யணும். கண்டிப்பா, இதற்கான கண்டிப்பா. வலிமைகள, உபாயங்கள, புத்திசாலித்தனத்த, அனுபவ பாடங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கய்யா. இப்ப தீயவர்கள், சரிங்க. தீமையாளர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய அறிவையும், அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்க. தனக்கு கண்டிப்பா. அந்த அவங்க நட்பு வட்டத்திலேயே இருக்காங்க. ஏதோ ஒரு கட்சி ரீதியாவோ, ஜாதி ரீதியாவோ, மத ரீதியாவோ ஏதோ இயக்கங்கள் மூலியமா அவங்கலாம் அங்க நெறைய பேர் இருக்காங்க. நல்லவர்கள்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த மாரி இயக்கங்கள்ல எல்லாம். தீயவர்கள் தான் அங்க எல்லா இடத்துலயும் எல்லா இயக்கங்கள், எல்லா அரசியல் கட்சி எல்லாத்துலயுமே நெறைய ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன கண்டிப்பா. பண்றாங்கன்னா, தன்னுடைய வலிமைய எப்படி வளர்த்துக்கிறது? தன்னுடைய அறிவை எப்படி வளர்த்துக்கிறது? அத வச்சு பொருளாதாரத்த எப்படி வளர்த்துக்கிறது? வலிமையை மேலும் சரிங்க, பெருக்குறது எப்படி? அதிகாரத்த வளர்த்துக்கிறது எப்படி? இதெல்லாம் அனுபவ ரீதியா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த சரிங்க. அறிவும், அனுபவமும் சேர சேர அந்த நெட்வொர்க் அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. அதனால மேலும் மேலும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வலிமை அடைஞ்சுட்டே போறாங்க. நல்லவர்கள்லாம் நம்ம என்ன பண்றோம்? நல்லவர்களுக்கு சரிங்க. இயல்பாவே ஈகோ கொஞ்சம் அதிகங்கய்யா. ஏன்னா தவறு ஆமாங்க. பண்றவனுக்கு அவனுக்கு தெரியும். தான் தவறு செய்யறோன்றது அவனுக்கு தெரியும். அதனால கொஞ்சோண்டு குற்ற உணர்வு இருக்கும். அதனால அவன் விட்டுக் குடுப்பான். அது எப்படி விட்டுக் குடுப்பான்னா, இப்ப 2 ம். கெட்டவர்களுக்கு இடையே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ம். இவங்க ம். ஒரு ரூ. 10,000 அவருக்கு தரணும். அவரு ஒரு 10,000 தரணும்னு வச்சுக்கங்க. அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். ஆனா, அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையா இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா, அவங்களுக்குள்ள சிக்கல் இருக்கும். அவங்க என்ன கண்டிப்பா. பண்றாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கணக்கு போடுறாங்க. சரி நம்ம 10,000 பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம். அங்க ஒருத்தன் தனியா இருக்கிறான். அவன அடிச்சா ஒரு ம். 2,00,000 கிடைக்கும். 2 பேரும் ம். சேர்ந்து அடிச்சோம்னா 2,00,000 அவன்ட்ட புடிங்கிடலாம். ஆ, அநியாயம் தானே? ஆ. அவன் 2 தீவிரவாதி தானே? இந்த ஆமா. 2,00,000 அப்புறம் 1,00,000 ஆளுக்கு ஷேர் பண்ணிட்டு, அதுல நான் 10,000 உனக்கு குடுத்துர்றேன். உன் கணக்க கண்டிப்பா. முடிச்சிடுறேன். அப்ப இந்த விஷயம் தீய விஷயம் பண்றதுக்கு நம்ம ஒற்றுமையா சேர்ந்துக்கலாம். அவன் சேர்ந்துக்கிறான். ஆம். ஆனா தீயவர்கள் அப்படி பண்றாங்க. வலிமையாயிட்டே போறாங்க. ஆனா நல்லவர்களுக்கு கொஞ்சம் ஈகோ அதிகம் தான். அது இயல்பு தான். அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி சில நோக்கங்களுக்காக அவங்க ஒற்றுமை அடைய வேண்டும். அந்த ஒற்றுமை சரிங்க. அடையல அப்படின்னா தான், நம்ம வலிமை அடைய முடியாம இவ்வளவு சிக்கல்கள் உருவாகுதுங்க. இப்ப சத்தியுகம், கலியுகம்ன்ற விஷயம் நெறைய பேர் காலத்தின் அடிப்படையில பேசிட்டு வராங்கய்யா. ஆனா என்னுடைய சரிங்க. புரிதல்ல நான் அந்த காலத்தின் அடிப்படையிலான விஷயங்கள நான் நம்பல. அது எத்தன வருடங்களோ இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சிக்கு நான் வரல. சரிங்க. நல்லவர்களிடம் மக்கள் செல்வாக்கும், அதிகாரமும், பொருளாதாரமும் சேர்ந்துச்சுன்னா, நல்லாட்சி நடக்கும். அப்ப கண்டிப்பா. அதுக்கு பேரு சத்தியம். கண்டிப்பா. தீயவர்களிடம் செல்வாக்கும், அதிகாரமும், பொருளாதாரமும், மக்கள் சக்தியும் சேர்ந்துச்சுன்னா, அவன் அத ம். வச்சுக்கிட்டு மேலும் தீயது தான் பண்ணுவான். அதுக்கு பேரு ஆமா. கலியுகம்.
இந்த வித்தியாசம் கண்டிப்பா. மட்டும்தாங்க நான் பார்க்கிறேன். அப்ப சிறப்பு, நாம செய்ய சிறப்புங்க. வேண்டியது, நம்முடைய வலிமையை அதிகப்படுத்தி, எல்லா வகையிலயும் நல்லவங்க தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்தி, அதாவது ஒரு 4 விதமான கடமைகள் இருக்குங்கய்யா. தனி மனித கடமை. நமக்கு நம்மளே செஞ்சுக்கிற கடமை. நம்ம உடலுக்கும், நம்முடைய புத்திக்கும், நம்முடைய ஆமா, ஆத்மாவுக்கும், உயிருக்கும் செஞ்சுக்கிற கடமை. குடும்பக் ஆமா. கடமை. நம்மை சார்ந்து இருக்கிற குடும்பத்துக்கு செய்யற கடமை. சமூக கடமை. சரி, இந்த சமூகத்த சார்ந்து தான் வாழ்றோம். அப்புறம் இந்த உலக கடமை. மத்த உலகம், இந்த சரிங்க. இயற்கைகளை பாதுகாக்கிறது, இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தனி மனிதம், குடும்பம், சமூகம், உலகம். இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து ஒருத்தர் கடமை செஞ்சா மட்டும் தான், அது உண்மையான, நியாயமான, தர்மமான செயலாக இருக்கும். இந்த 4 விஷயங்கள்ல ஒரு விஷயத்துக்கு நன்மை இல்ல. எனக்கு நன்மை இருக்குது, என் குடும்பத்துக்கு நன்மை இருக்கு. சமூகத்துக்கு நன்மை இல்ல, உலகத்துக்கு நன்மை இல்ல. அப்படி ஒரு செயல் செஞ்சா அது அநியாயமான செயல் தான். இல்ல மத்த ம். 3க்கும் நன்மை இருக்கு. நீங்க எத விட்டு எத நீங்க செஞ்சாலுமே, அது அநியாயமான செயல் தாங்கய்யா. எப்போ ஒரு சிறப்பு, ஒரு சிறப்பு. இன்டெலிஜென்ட்டான பெர்சன், ஒரு புத்திசாலியான மனிதர், விழிப்புணர்வு பெற்ற மனிதர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தனி மனிதனாகிய நமக்கும் நன்மை தருதா? நம்மை சார்ந்த குடும்பம், சமூகம், உலகத்துக்கு நன்மைன்னு பார்ப்பாங்க. இப்படி செய்யற கண்டிப்பா, செயல் மட்டும் தான் உண்மையான, தர்மமான, சத்தியமான செயல். இந்த 1ல கண்டிப்பா. நன்மை இல்லன்னாலும், அது அநியாயமான ம். செயல் தான். இதுதாங்கய்யா கண்டிப்பாங்க. இதனுடைய பேஸு, மூலங்கய்யா. அப்ப சிறப்பு, நெறைய சிறப்புங்க. அந்த உச்ச அனுபவங்கள் தான். அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த பூமிக்கு ஒவ்வொருத்தர் காரணத்துக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இறை பாதையில ஆன்மீகம் நோக்கி நகர்றப்ப, அது இறைவன் அருளால தான் நமக்கு எல்லாரும் நகர முடியாது. அப்படி சரிங்க. நகர்றப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா, நாம் அனைவரும் கருவிகள்ன்ற உண்மை நமக்கு தெரியும். கண்டிப்பா. ஆன்மீக பயணம் நம்மலாம் கருவி தான். நம்மள இயக்குற சக்தி வேற ஒரு சக்தி, வேறு ஒருவர், கடவுள் அப்படின்றது நமக்கு புரியும். இன்னும் ஆழமா சரிங்க. நெறைய வேதனைகளையும், சோதனைகளையும் நம்ம சந்திக்க சந்திக்க, அந்த இறை அருளே நமக்கு இன்னொரு விஷயத்த உணர்த்தும். அதுல ம். நாம் எதற்கான சக்தி? அதான் எதற்கான கருவி? அது எல்லாமே கருவின்றது நார்மலு. ஒரு கண்டிப்பா, ஒரு டூ வீலர், ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பைக்ல ஒரு 1000 பார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே கருவிகள் தான். கண்டிப்பா. 1000 பார்ட்ஸ் சேர்ந்தா ஆமா, தான் ஒரு பைக்கு, ஒரு வண்டி. ஆனா ஆமா. அதுல நீங்க எந்த கருவி? சக்கரமா? ஆக்ஸிலேட்டரா? இன்ஜினா? டயரா? அதுல இருக்கிற காத்தா? அப்ப எந்த கருவின்றத நீங்க கண்டுபிடிச்சு, அந்த பணிய நீங்க ஒழுங்கா பண்ணுனா போதும். நம்ம செய்யற கடமையில நமக்கு முரண்பாடுகளே இருக்காதுங்கய்யா. சிறப்பு, இதுதாங்க சிறப்புங்க. ரகசியம். இதுதான் நம்ம ரகசியம். அப்ப எல்லாரோட உணர்வும் ஒரே மாரியும் இருக்காது. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இங்க வெளிப்படுத்தப்படவில்லை. ஏன்னா, ம். கடவுளே இல்லன்னு சொல்ற நாத்திகவாதிகளும் இந்த பூமியில தான் வாழ்றாங்க. கடவுள் ஆமா, இருக்குன்னு சொல்ற நாங்களும் இங்க தான் வாழ்றோம். ஆமா. இதுல என்ன விஷயம்? ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு வயித்த பொழப்புக்காக இல்ல கடவுள் இல்லன்னு சொல்றவங்க ஒரு கேங்கு. அவங்கள நம்ம விடலாம். ஆனா, சரிங்க. உண்மையிலேயே கடவுள் தன்னை வெளிப்படுத்தாம நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ம். கடவுள் இல்லைன்றது தான் உண்மை. அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பூமி சுத்துறதுனால இப்ப இங்க மணி பகல் 2 மணின்னா, அமெரிக்கால அப்படியே ஆப்போசிட்டா நைட் 2 கண்டிப்பா. மணி இருக்கும். இல்லைங்களா? ஆமா, இப்ப இங்க இருந்து ஆமா. ஒருத்தர் அங்க ஃபோன் பேசுறாரு. அங்க ஒரு நபர் இருக்காரு. ஆ, அமெரிக்கால ஒரு நபர், இந்தியால ஒரு நபர் இருக்காரு. ஆ. இவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. "அப்பா இங்க மதியம் சரிங்க. 2 மணி ஆகுதுப்பான்னு" இவரு சொல்லுவாரு. இதுவும் உண்மதான். ம். அவரு அமெரிக்கால இருக்கிறவரு என்ன சொல்லுவாரு, "ஏன்பா பொய் சொல்ற? நைட் 2 மணி ஆகுது. நீ கதை சொல்றியாம்பாரு" அவரு. அப்ப ஆமா. விழிப்புணர்வு இல்லாம, புத்தி, அறிவு யோசிக்காம ஜெனரலா பேசுறவங்க இப்படித்தானே பேசிப்பாங்க. விஷயம். ஆனா உண்மதான். பூமி சுத்துது. அதனாலே அங்க இரவு, இங்க பகல் இருக்குன்ற உண்மை புரிஞ்சவங்களுக்கு தான் அத புரிஞ்சுக்க முடியும். இப்ப இவரு கண்டிப்பாங்க. சொல்றதும் உண்மதான். பகல் 2 மணின்னு இவரு சொல்றதும் உண்மதான். அமெரிக்கால இருந்து இரவு 2 மணின்னு சொல்றதும் உண்மதான். அவங்கவங்க ஆமா. அனுபவத்துல அது உண்மை. அவ்வளவுதான். கண்டிப்பா. ஆனா உண்மையான இடத்துல இருந்து நம்ம பார்க்கிறப்ப, அந்த புரிதலோட, விழிப்புணர்வோட பார்க்கிறப்ப, கால மாற்றங்கள், பூமி சுத்துதல்ல அந்த நிழல் உருவாகுது. பகல், இரவு உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதே தாங்கய்யா ஆமா. கடவுள் விஷயத்திலயுமே. ஒரு சிலருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்காரு. பல அனுபவங்கள குடுத்து, தான் இருக்கோன்ற தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்தினவங்கலாம் கடவுள் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு சரிங்க. சிலருக்கு அந்த இருப்ப வெளிப்படுத்தவே மாட்டாரு. அறிவு நிலை ஆ. கொண்டு அவங்க அறிவிலேயே அவங்க வேலை செய்வாங்க. அதனால அவங்க கடவுள் கண்டிப்பா. இல்லைன்னு சொல்ற கோட்பாடு அவங்க அனுபவத்துல அது கரெக்ட் தான். அத நம்ம எப்படி மறுக்க கரெக்ட். முடியும்? ஆமா. நான் கண்டிப்பா, சொல்றது கண்டிப்பாங்க. உண்மையான கண்டிப்பா. நபர்கள பத்தி. இதுக்கு நடுவுல அ தன்னுடைய சுய லாபங்களுக்காக, அநியாய சுயநலங்களுக்காக கடவுள் இருக்குன்னு தெரிஞ்சு இல்லன்னு சொல்றவங்கள பத்தி நான் பேசல. சரிங்களாங்கய்யா? சரிங்க. சொல்லுங்க. உங்க சரிங்க. அடுத்த கேள்வி சொல்லுங்க. ஏன்னா உங்கள நான் கேள்வியே கேட்க விடாம பேசிட்டே போயிட்டேன். இல்ல, இல்ல. சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. இல்ல. நல்லா இருந்தது. ஸ்பீச் நல்லா இருந்தது. அதாவது இப்ப என்னன்னாங்கய்யா, இப்ப அடுத்தது ஐயா உங்களோட சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்குல்ல? எதிர்கால தெளிவா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகேங்க. அதாவது இப்ப உங்களிடம் எதிர்கால இறை திட்டம் என்பது உள்ளதா? ஓகே. இப்ப நீங்க எதிர்கால இறை திட்டம்ன்னு உங்களிடம் கேட்கிறீங்க. இறை இப்ப திட்டம் நம்ம என்பது ஓகே. இப்ப நம்மளுடைய பேட்டி மெயினா பார்த்தீங்கன்னா,
உங்களை சுத்தி இருக்கிற டீம் எல்லாம் இந்த இம்மார்டல் ரூலரை தேடுற டீம். ஸோ அவங்களுக்கான விஷயங்களை நம்ம இந்த பேட்டியை கொடுக்கலாம். ஜென்ரலான பேட்டியா அதுக்கு மேல இருக்காது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இறை திட்டம்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே இறை திட்டம் தான். எனக்கு கொடுக்கப்பட்டது மட்டும் இறை திட்டம் அல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மட்டும் இறை திட்டம் அல்ல. நல்லவனுக்கு கொடுக்கப்பட்டதும் இறை திட்டமா, கெட்டவனுக்கு கொடுக்கப்பட்டதும் இறை திட்டமா, எல்லாமே இறையின் கீழே தானே இயங்குது. அப்ப முழு டைரக்டர் தானே எல்லா கதைக்குமே. எல்லா கதைக்குமே முழு டைரக்டர் அவரு தாங்க ஐயா. வில்லனுக்கும் அவர் தான் என்னென்ன பண்ணணும்னு எழுதுறாரு கதை. ஹீரோ சவுண்ட் உங்களுக்கு வரலைங்களே. நகலனையா உங்க நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுங்களா? நீங்க பேச கேக்குதுங்களா? இப்ப விட்டு விட்டு வருது. நேத்து எனது விட்டு விட்டு வந்த மாதிரி உங்களுக்கு வருது. கவரேஜ் ஃபுல்லா இருக்கா பாருங்க. இல்ல உங்களுக்கு விட்டு விட்டு வருது. இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? இறை திட்டங்கள் வந்து எல்லாருக்குமே சினிமா ஹீரோவுக்கும் அவருதான் இறைவன் தான் திட்டமிடுறாரு. அந்த டைரக்டர் தான் திட்டமிடுறாரு. காமெடியனுக்கு, வில்லனுக்கு எல்லாருக்குமே அவர் தான் கொடுக்குறாரு. இதுதான் விஷயம். அப்ப முழு கதை யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த இறைவனுக்கு தான் தெரியும். அந்த இயற்கை சக்திக்கு தான் முழு கதை தெரியும், ஃபுல் ஸ்டோரி தெரியும். ஆனா அந்த இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கேரக்டர்ஸ் ஹீரோவா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், காமெடியனா இருக்கட்டும், சப்போர்ட்டிவ் ஆக்டிவ்ஸ் எல்லாருமே இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிமாண கதை தான் தெரியும். அவங்களுடைய கதை தான் தெரியும். அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் இறை திட்டம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது நம்ம தப்பு இல்லை. ஏன்னா அவங்க கடமை, அவங்க ரோல் அவங்க செய்யறாங்க. அப்ப அதனாலதான் இந்த முரண்பாடுகள் எல்லா பக்கமும் உருவாகுது. இப்ப இமாற்றோட தேடுதலே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேற டைமென்ஷன்ல போறாரு, இன்னொருத்தர் வேற டைமென்ஷன்ல போறாரு. இன்னொருத்தர் அங்க அடையாளங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த இம்மாற்றோலர்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அங்க அடையாளங்களை ஏத்துக்கிறது இல்ல, அங்க அடையாளங்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 3 கடல் சேர்ற இடத்துல பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த முரண்பாடுகள் எல்லாம் ஒரு சிலர் அஸ்ட்ராலஜியா நம்ப மாட்டாங்க. எதையும் கடவுள் இயக்கல, எல்லாம் இயல்பா ஆக்சிடென்டா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப முழு இறை திட்டம் யாருக்கும் தெரியாது. நாமெல்லாம் சிற்றறிவு படைத்த மனிதர்கள். பேரறிவாளருக்கு மட்டும்தான் முழுமையான திட்டம் தெரியும். அந்த பேரறிவாளர் தான் இறைவன், இறை சக்தி, இயற்கை சக்தி, நீங்க எப்படின்னா வச்சுக்கீங்க. ஆனா அந்த பிரபஞ்ச நேதிகள் அணு அளவும் மாறாம இங்க இயங்கிட்டு இருக்கு. அணு அளவு கூட அதுல வந்து மாற்றம் வராது. கால இடைவெளிகள் வேணா மாறலாங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம். அப்ப முழுமையான கதை, முழுமையான திட்டம் அந்த பேரறிவாளருக்கு தெரியும், அந்த பேரறிவு சக்திக்கு தெரியும். இப்ப அதனால நாம என்ன படமா பார்த்தோம். அது வந்தாலும் எப்பெல்லாம் அமைதியா இயற்கையோடு இணைஞ்சிருக்கிறோமோ அப்ப இயற்கையில பின்கூட்டி நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு உள்ளுணர்வா தான் தெரியும். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் தெரியும். அக்யூரஸியா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அக்யூரஸியா கொடுத்துட்டா கதையை ஒருவேளை நாம சுட்டு கதையை மாத்திடுவோம். அதனால அக்யூரஸியா எந்த திட்டத்தையும் கடவுள் வெளிப்படுத்த மாட்டாரு. கதையை நம்ம மாத்த முயற்சி பண்ணிட்டா வம்பா போயிடும்ல. அப்ப அந்த படத்துல நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் கதையை மாத்த முயற்சி பண்ணா என்னங்க, கதையுடைய கான்செப்ட் போயிடும். அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சிற்றறிவுக்கு கதை அந்த பேரறிவாளருக்கு விஷயங்களை கொடுத்து வச்சிருப்பாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம அதுல எந்த கருவி, நம்ம மகாபாரதம் இருக்குதுன்னா நம்ம துரியோதனா இல்ல அர்ஜுனனா இல்ல கிருஷ்ணனா சகுனியா, நம்மளது எந்த வேஷம் அது நமக்கு புரியும். ராமாயணம் இருக்குன்னா அதுல நம்ம ராமனா லட்சுமணரா. இங்க பாத்தீங்கன்னாங்கய்யா மகாபாரதம் ராமாயணம் என்றது இதிகாச கதைகளா இருக்கட்டும், எழுதப்பட்டதா இருக்கும், வரலாறா இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். ஆனா அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அதுல நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதருக்கிடையும் ஒரு மகாபாரதம் நடந்துகிட்டு தான் இருக்குது அவங்களை சுத்தி. அதே மாதிரி ராமாயணமும் அவங்களை சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. மன்னாசை பெண்ணாசை ஒண்ணு எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ உங்க மகாபாரத உதாரணத்துக்கு 1 கோடி 900 கோடி மக்கள் வந்துட்டாங்க. மிஞ்சி போனா நம்ம வாழ்க்கையில ஒரு 5000 பேர் 6000 பேர் பார்த்திருப்போம். அவ்வளவுதான். அதுல நம்ம பதிவாகிறது பாத்தீங்கன்னா ஒரு 100 முகங்களும் பேரும் தான் பதிவாயிருக்கும்.
அதுலயே நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் தான் இருப்போம். அந்த 30-40 பேருக்குள்ள குடும்பத்துல ஆகட்டும், நட்புகள் ஆகட்டும். இந்த 30-40 பேருக்குள்ளாரையே ஒரு மகாபாரதம் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு அர்ஜுனன் இருப்பாரு, ஒரு துரியோதனன் இருப்பாரு, ஒரு பீஷ்மர் இருப்பாரு, ஒரு ராமன் சாரி மகாபாரதம்ன்றப்ப ராமன் வரமாட்டாரு. ஒரு கிருஷ்ணர் இருப்பாரு, ஒரு தர்மர் இருப்பாரு. அப்போ உங்க மகாபாரதத்துல அந்த 30-40 பேருக்குள்ளார நீங்க எந்த கேரக்டர் நீங்க கண்டுபிடிக்கணும். என்னுடைய மகாபாரதத்துல என்னை சார்ந்திருக்கிற 30-40 பேர் 50க்குள்ள நான் எந்த கேரக்டர் நான் கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு அவங்கவங்க மகாபாரதத்துல அவங்கவங்க கடமையை ஒழுங்கா பண்ணனாவே இங்க தீமைகள் காணாம போகும். இன்னொரு இம்மாற்றூலர் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அது யதார்த்தத்திலேயே முடியாது. கடவுளே இறங்கி இந்த பூமிக்கு வந்தாலும் பிரபஞ்ச நேரிகள் அதாவது அப்டேட் பண்ற சாஃப்ட்வேரா இங்க வரல. அப்டேட் என்னைக்குமே பண்ணும்போது உச்ச இதுக்கு மேல மெருகேற்றி இன்னொரு உச்சத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இங்க சிஸ்டம் இருக்கு. நம்ம மனிதர்கள் உருவாக்குற சாஃப்ட்வேர் தான் அப்பப்ப எப்ப அப்டேஷன் பண்ணிட்டு போவோம். ஆனா இந்த இறைவன் எப்ப இந்த உலகத்தை படைச்சாரோ அல்லது இந்த இயற்கை எப்ப இந்த உலகத்தை படைச்சதோ அக்யூரட்டான அணு அளவும் மாறாத சிஸ்டம். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு அவனுடைய அருள் இருந்துச்சுன்னா அந்த நுட்பங்கள் நமக்கு புரியும். நமக்கு நிகழ்காலம் தெரியும், கொஞ்சம் இறந்த காலம் தெரியும், நிறைய இறந்த காலத்துல நடந்ததை மறந்தும் இருப்போம். எதிர்காலம் நமக்கு தெரியவே தெரியாது. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. ஆனா அந்த இறை சக்திக்கு அந்த பேரறிவாளருக்கு 3 காலங்களும் தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களுக்கும் சேர்த்துதான் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுவாருங்கய்யா. அதனால இப்ப நமக்கு நடக்கிறது எல்லாம் ஒரு இன்பம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே இன்பமா இருக்கும்னு நினைச்சாலும் தப்பு. இப்ப துன்பம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே துன்பமா இருக்கும்னு நினைச்சாலும் தவறுங்கய்யா. சோ நாம கருவின்றத ஃபர்ஸ்ட் இறைவன் அருள்ல புரிஞ்சுக்கணும், சரணாகதி அடைஞ்சு அப்ப இறைவன்ட்ட நம்ம கதறணும். அந்த இறை சக்திகிட்ட அல்லது இயற்கை கிட்ட கதறணும். எனக்கு நான் அதுல எந்த கருவி, அந்த கருவியுடைய வேலையை நான் முரண்பாடு இல்லாம செய்யணும். அதற்கான சக்தி எனக்கு கொடு, அதற்கான வலிமையை கொடு, அதற்கான ஆற்றலை கொடு. வெற்றி தோல்வி மாறி மாறி வரப்பவும் என்னைய சமநிலையோட செயல்படுத்த வை. இதெல்லாம் நம்ம வேண்டிக்கணும். அந்த இயற்கை சக்தியோ அல்லது இறைவன்கிட்டயோ வேண்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நாம் எதற்கான கருவின்ற விஷயத்துல நம்மள முரண்பாடு இல்லாம இயங்க வைப்பாரு. அப்ப எப்ப நீங்க முரண்பாடு இல்லாம இயங்குறீங்களோ அப்ப உங்க நிம்மதி அதிகமாகும், உங்க ஆனந்தம் அதிகமாகும், உங்களுடைய ஆரோக்கியம், வலிமை எல்லா விஷயங்களும் அதிகமாகும். நீங்க எதுக்கு இந்த பூமிக்கு வந்தீங்களோ அதுல ஒரு தெளிவா இந்த வாழ்க்கைய ஒரு நீரோட்டம் போல இயல்பா வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்குவோம் ஐயா. இந்த வகையில எனக்கு உணர்த்தப்பட்டது இந்த சின்ன வயசுல இருந்து ஏற்பட்ட என்னுடைய உணர்வு தாக்கங்கள், இந்த சமூகத்துல ஏற்பட்ட உணர்வு தாக்கங்கள்லாம் சேர்ந்து என்னடா நம்ம எந்த தவறுமே பண்ணல, ஏன் இப்படி தீவிரர்கள்லாம் நம்மளை சுத்தி இப்படி அட்டாக் பண்றாங்க, நம்ம குழந்தைய கூட வாங்க போங்கன்னு தானே சொல்றோம். ஏன்னா இவங்க எவ்வளவு மிருகமா இருக்கானுங்களே, சூழ்ச்சி பண்றானுங்களே, பொய் சொல்றானுங்க, நம்மளை எதிராவது மாட்ட விட்டுறானுங்க, நம்ம குடும்பத்துக்கு தீங்கிழைக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க அத நம்பிக்கை துரோகங்களும், எதிரிகளும், போட்டியாளர்களும் இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்க்க பார்க்க அப்பதான் நமக்கு ஒண்ணு புரியுது. ஓ நாம எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா நல்லது எது கெட்டது எது, நல்லவங்களால பாதிக்கப்பட்டா என்னென்ன பாதிப்பு ஏற்படும், அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற நல்லவர்கள்லாம் எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க, அந்த வலிகளும் வேதனையும் எனக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த இறை சக்தி எனக்கு உச்ச சோதனைகளையும் வேதனைகளையும் எனக்கு கொடுக்குது. அந்த வலிகளும் வேதனைகளும் புரிய 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 நான் எனக்காக மட்டும் தவிக்கல, என்னுடைய கடமை செய்யறதுக்கு மட்டும் நான் தவிக்கல, இந்த உலகத்துக்கிற நல்லவர்கள் மேல நான் அக்கறை கொள்றேன். என்னை மாதிரி தானே அவங்களும், என்னுடைய உணர்வு மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். ஆனா இந்த தீவிரர்கள்லாம் அவங்களையும் போட்டு இப்படி அட்டாக் பண்றாங்களே, நல்லவங்க எல்லாம் தவிக்கிறாங்களே, ஆரோக்கியம் இல்லாம சாவுறாங்களே, மன அழுத்தத்துல சாவுறாங்களே, தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாம வீணா போகிறாங்களே, அவங்க வாழ்க்கை வீணா போகுதே, இந்த ஏக்கங்கள் எல்லாம் சேருது. அப்ப எங்க பிரச்சனை இருக்கு, பிரச்சனை எங்க இருக்கு, ஏன் தீவிரர்கள் ஜெயிக்கிறான், ஏன் தீமை ஜெயிக்குது, இதெல்லாம் நம்ம அனலைசேஷன் பண்றப்ப இறைவனின் அருளால் தான் அதெல்லாம் நடக்குது. எனக்கு தானா நடக்கலாம் இல்ல, மூலம் பேரறிவாளர் தான் என்னுடைய சிற்றறிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்துறாரு. அப்ப ஐயா உங்க சவுண்ட் வரல, நகலன் ஐயா உங்க வாய்ஸ் வரல, உங்களது ஆடியோவே வரல, கொஞ்சம் கூட வரல. ப்ளூடூத் கட் பண்ணி ப்ளூடூத் கட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்க. இல்ல எடுத்துட்டு கூட பேசி பாருங்க. என்னோட சவுண்ட் கிளியரா வந்துட்டு இருக்குல்ல? ஐயா கேக்குதா? இப்பதான் கேக்குது, இப்பதான் உங்க வாய்ஸ் கேக்குது. சரிங்க. ஓகேங்களா? சரி. இப்ப என்னன்னா
இதற்கான உபாயங்களை கண்டுபிடிக்கணும், அந்த நல்லவர்களை வலிமைப்படுத்தணுன்ற ஏக்கம். அப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னு நம்ம பாக்குறப்ப, ஆழமா அனலைஸ் பண்றப்ப, தீமையாளர்கள்லாம் சரிங்க. ஒற்றுமையா இருக்காங்க. நல்லவங்கலாம் பிரிஞ்சிருக்காங்க. இந்த சமூக ஓகே. அமைப்பே பார்த்தீங்கன்னா, தீமைய எதிர்க்க முடியாத மாரி நம்ம வீரத்த வந்து கட்டி போடுது. இந்த மாரி சரிங்க. நெறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சோங்கய்யா. அதுல எனக்கு இப்ப சரிங்க. இம்மாற்று உலகம், நாஸ்டாடாமஸ் இதெல்லாம் எனக்கு யாருமே தெரியாது அப்பல்லாம். அறப்பாடி சித்தரு, சரி, சரி. கோரக்கர் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனா சரிங்க. 2001லயே நான் நல்லவங்கள வலிமைப்படுத்தணுன்ற நவேச கோட்பாட நான் கையில எடுத்துட்டேன். நல்லவங்கள சரிங்க. இப்ப வலிமைப்படுத்துறது நகைச்சுவை மட்டும் தான். எப்போ எப்போ தோன்றியதுங்கய்யா? நல்லவங்கள நகையிசம் எப்ப வலிமைப்படுத்தணும். தோன்றியது? அதான் 2001லயே நகையிசம் நான் எப்ப நவேச தோன்றியது? நல்லா சொல்லுங்க. நவைசம் எப்ப தோன்றியது உங்ககிட்ட? 2001லங்கய்யா. ஓ! அதான் அத கான்செப்ட்டா நான் உருவாக்குறேன் 2001ல. அதுக்கு அதுக்கு முன்னாடி சரிங்க. வரைக்கும் உணர்வு ரீதியா வந்துட்டு, நான் எங்க பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சுட்டு இருந்தேன். அப்ப நம்ம ஓகே. நவீசம்ன்றது நான் ஒண்ணும் புதுசா கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. நம்ம சரிங்க. பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு நல்லவர் ஆ. ஏமாந்துட்டாரு, வாழ்க்கைய தோல்வி அடைஞ்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பழமொழியா சொல்லுவாங்க அறிவுரையா. "அப்பா நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாதுப்பா வாழ்க்கையில. கொஞ்சம் வல்லவராவும் இருக்க கத்துக்குப்பா." அப்படின்னு ஒரு வார்த்தைய காலங்காலமா சொல்லுவாங்க. இப்ப அந்த கண்டிப்பா, கண்டிப்பா. விஷயத்த தான் நான் ஒரு ம். அமைப்புக்குள்ள நவேசம்ன்ற ஒரு கோட்பாட கிரியேட் பண்றேன். இது 2001லயே நான் கிரியேட் பண்றேன். ம். நவேசம் அப்படின்னா, நெறைய சரிங்க. இசங்கள் இந்த உலகத்துல இருக்குங்க. நெறைய இசங்கள் இருக்கு. ம். ஹிந்துயிசம், கிறிஸ்டினிசம், முஸ்லிமிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் நெறைய இசங்கள். இசம்னா மார்க்கம்னு அர்த்தம். புத்திசம், ஜைனிசம் நெறைய இசங்கள் சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்றேன், நவ இசம்னு நவ மார்க்கம்னு அத வடிவமைக்கிறேன். அது ஒரு எதார்த்த கண்டிப்பா. மார்க்கம். அந்த வார்த்தை வந்து நவ இசம். நவ அப்படின்னா தமிழ்ல ஒரு 5 அர்த்தங்கள் இருக்குங்க. ஒரே சரிங்க. சமயத்துல அதாவது நவ என்ற வார்த்தைக்கு புதுமைன்னு ஒரு அர்த்தம். நட்பு, கண்டிப்பா. பூமி, ம். கார்கால மலை, 9 ஒரு ஒரு 5 அர்த்தங்கள் இருக்கு நவன்ற ஒரு வார்த்தைக்கு. இத கவிதையா இணைச்சு ம். ம். சொல்லணும் அப்படின்னா, புதுமையான இந்த கோட்பாட்டை பூமி முழுவதும் நட்பு கொண்டு 9 நவகிரகங்களின் துணையோடு கார்கால மலை போல பொழிவிக்க வேண்டும். இத வந்து ஒரு கவிதை தேடல நம்ம நவேசத்த பத்தி சொல்றோங்க ஐயா. அப்ப ஐயாவுடைய இணைப்பு கட் ஆயிடுச்சு போல இருக்கு. அ ஐயா சொல்லுங்க. இப்ப உங்க வாய்ஸ் வரலீங்களே! இல்ல, இல்ல. நண்பர் ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருந்தாருங்கய்யா. பாஸ்கரையா நம்ம நேரலை வந்து தெரியலையாட்ருக்கு. கால் பண்ணிட்டே இருந்தாரு. சொல்லிட்டு வந்தேன். ஓகே. இப்பதான் நேரலையில் இருக்கேங்கய்யா வாங்க அப்படின்னு. சரி. சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. ஐயா உங்களுக்கு இப்ப இறை திட்டம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல எதிர்காலத்துல நீங்க எதை செய்ய காத்திருக்கிறீர்கள்? அதான் இப்ப இறை திட்டம்ன்னு நான் திட்டமிட்டு சொன்னது, இருக்கிறீர்கள். என்னுடைய என்னுடைய பங்களிப்பு. அந்த இறை திட்டத்துல எல்லாரும் அவங்கவங்க பங்களிப்ப தான் செய்ய முடியும். அப்ப என்னுடைய பங்களிப்பு அந்த இறை திட்டத்திலேயே ஒரு பாகமா நான் இருப்பேன். இப்ப நான் நவேச ஓகே, கோட்பாட ஓகே. வலிமையாக்கிட்டு இருக்கேன். நவேச கோட்பாடு மூலியமா நல்லவர் வல்லவர்கள் இந்த பூமியில அதிகமாகணும். நல்லவர்கள்லாம் வலிமை பெறணும். ம். அதன் மூலியமாக அங்கங்க தீமைகள் வந்து வேற இருக்கப்படணும். தீயவர்கள் வேற இருக்கப்படணும். அதுக்கு சட்டத்தையும், கண்டிப்பா, சத்தியத்தையும், தர்மத்தையும், காவல்துறையும், நீதித்துறையும் சரியா பயன்படுத்தணும். அது தெரியாதவங்க கண்டிப்பா. எனக்கு நெறைய அனுபவங்கள் இருக்கு. என் மேல நான் என்னுடைய கோட்பாட்டு ம். மேல நம்பிக்கை இருந்தா, நல்லவர்கள் எப்படி வலிமை அடையறது? எப்ப பதுங்கணும்? எப்ப பாயணும்? தீமைய முட்டாள்தனமாவும் நம்ம ஏத்துறக்கூடாது. ஆனா தீமைகள் இங்க வலிமையா சரிங்க. இருக்கிறதுனால நம்மள அழிச்சிருவாங்க. அப்ப சாம, பேத, தான, சரிங்க. தண்டம் இந்த 4யும் பயன்படுத்தி எப்படி படிப்படியா சரிங்க. தீமைகள அழிக்கிறது? ஏன்னா படிப்படியா தான் தீமைகள் வளர்ந்துச்சு இங்க. ஒரே நாள்ல வளரல. அப்ப படிப்படியா எப்படி நம்முடைய அந்த வல்லமைய வளர்த்துக்கிட்டு நல்லவங்க, அந்த தீமைகளை எப்படி நம்ம தீயவர்களை வேற இருக்கணுன்ற உபாயத்த புரிஞ்சுக்கிட்டு, ஒரு கான்செப்ட்டோட நம்ம செய்யணும். அந்த நல்லவர்களை வலிமையாக்குறதுக்கு தான் இந்த நவேசம்ன்ற ஒரு களத்த நான் உருவாக்கி தரேன். சரிங்க. அந்த நவேசம் மூலமாக உலகம் முழுவதும் இன்டர்நேஷனல் சொசைட்டி சிறப்பு, ஆஃப் சிறப்பு. நவேசம்னு ஒரு கான்செப்ட் பண்ணி, ஒரு நவேச அமைப்பு இருக்கிற ஒரு சமூகத்த உருவாக்க போறோம். அதாவது சரிங்க. நமக்கு ஆன்மீகவாதிகள் வேண்டாம். ஆன்மீக நவவாதிகள் தான் நமக்கு வேணும். தட் மீன்ஸ் நல்லவரா, வல்லவரா இருக்கிற நவவாதிகள்னு அர்த்தம். ஆன்மீகவாதிகள்னு அர்த்தம். நாத்திகவாதிகள் வேண்டாம். நாத்திக சிறப்பு. நவவாதிகள் வேணும். நல்லவரா, வல்லவரா இருக்கிற நாத்திகவாதி. அரசியல்வாதி வேண்டாம். நல்லவரா, வல்லவரா கண்டிப்பா. இருக்கிற அதாவது அரசியல் நவவாதிகள் வேணும். அப்ப எல்லா துறையிலயும் இந்த சிறப்பு, நவவாதிகள சிறப்புங்க. நம்ம உருவாக்கணும். அப்ப அங்கங்க நல்லவரா, வல்லவரா இருக்கிற நவவாதிகள் எல்லா இடத்துலயுமே அரசியல் கட்சியா இருக்கட்டும், ஜாதி சங்கங்களா இருக்கட்டும், மதங்களா இருக்கட்டும், தன்னார்வ இயக்கங்களா இருக்கட்டும், உலகம் முழுவதும் எல்லா இடத்துலயும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உருவாயிடுவாங்க. ஏன்னா இவங்க நல்லவராவும் இருக்காங்க, சரிங்க. வல்லவராவும் இருக்காங்கன்றதுனால, நல்லத பாதுகாக்கிறதுக்கு செயல்பாடு செய்வாங்க. தீமைகளை எதிர்ப்பாங்க. சரிங்க.
இந்த நவேச கோட்பாடு ஆமா. மூலியமா நம்ம உலகம் முழுவதும் களத்தை ஏற்படுத்தி தரதுனால, இந்த நல்லவர்கள் தங்களுக்குள்ள தங்கள் சரிங்க. அறிவை பகிர்ந்துகிட்டு, அனுபவங்கள பகிர்ந்துகிட்டு, வலிமை அடைய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அப்ப அவங்க வலிமை சிறப்புங்கய்யா, அடையறப்பதான் சிறப்புங்க. அந்த ஒற்றுமை ஏற்படும். ம். அப்பதான் இவங்க ஓகேங்கய்யா. ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஐயா. இதுக்கு நாம என்ன பண்றோம்? கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த நவேச அந்த இயக்கத்துல நீங்க உறுப்பினரா இருக்கலாம். சரிங்க. ஒண்ணு. சாதாரண உறுப்பினரா இருக்கலாம். எனக்கு அந்த கோட்பாடு பிடிச்சிருக்கு. நீங்க உறுப்பினரா வந்து இணைஞ்சுக்கலாம். இல்லையா? சரிங்க. குரூப் கோஆர்டினேட்டர் அதாவது குழு இணைப்பாளர். இந்த 2 சரிங்க. போஸ்டிங் தான். ஒண்ணு நீங்க உறுப்பினரா இருக்க முடியும். இல்லன்னா குழு இணைப்பாளரா இருக்க முடியும். அவ்வளவுதான். வேற எந்த போஸ்டிங்குமே சரிங்க. கிடையாதுங்க. அப்ப நம்ம இந்த குரூப் சரிங்க. கோஆர்டினேட்டர்ஸ்க்கு ஒவ்வொரு நம்பர் மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு சரிங்க. நகலனையா இருக்காருன்னா, ஜிஆர்சின்னு சொல்றோம் நம்ம அவங்கள குரூப் கோஆர்டினேட்டர். நம்பர் 50 ஓகே. நகலனையா. குரூப் கோஆர்டினேட்டர் நம்பர் 1000 இன்னொரு பெர்சன். இப்படி உலகம் முழுவதும் நம்ம குரூப் கோஆர்டினேட்டர் இந்த நவேச கோட்பாட்டை வலிமைப்படுத்துவதற்கு உருவாக்குறோம். இந்த சரிங்க. குரூப் கோஆர்டினேட்டருக்கு இந்த ஏரியாலாம் பிரிச்சு தரமாட்டோம். நீங்க வந்து வாழப்பாடி தாலுக்காவுக்கு இருந்துக்குங்க. அந்த ஒன்றியத்துக்கு இருந்துக்குங்க. திருப்பூர் மாவட்டத்துக்கு இருந்துக்குங்க. மாவட்ட செயலாளரா இருந்துக்குங்க. பொருளாளரா இருந்துக்குங்க. இப்படியெல்லாம் நம்ம பிரிக்கவே மாட்டோம். ஒண்ணு சரிங்க. உறுப்பினரா இருங்க. சேவை செய்யணும்னு ஆமா. ஆசைப்பட்டா குரூப் கோஆர்டினேட்டரா வாங்க. ஜிஆர்சியா வாங்க. உங்களுக்கு ஓகேங்க. ஜிஆர்சிக்கு ஒரு நம்பர் குடுத்துருவோம். அவ்வளவுதான். உங்க பக்கத்து சரிங்க. வீட்லயே கூட இதே கோட்பாடு புடிச்சவங்க, இதே சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இன்னொரு குரூப் கோஆர்டினேட்டர் வரலாம். இப்ப நீங்க சிறப்பு, 500வது சிறப்பு, குரூப் சிறப்பு. கோஆர்டினேட்டர்னா இன்னொருத்தர் 502வது குரூப் கோஆர்டினேட்டர் உங்க பக்கத்து வீட்லயே கூட இருக்கலாம். ஓகே. நீங்க ம். ஒரு குரூப் கோஆர்டினேட்டருக்கு நாங்க ஏரியா எப்படி தெரியுமா தரோம்? உலகம் பூரா உங்க ஏரியா தான். அப்ப ஓ! இந்த நவேச ம். கோட்பாட ஃபாலோ பண்றவங்க உலகம் பூரா எங்க இருந்தாலும் உங்க குழுவுல இணைஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு குழு இணைப்பாளர் நவேச கோட்பாட்டுல. ஓ! அப்ப சிறப்பு, உலகம் சிறப்பு, பூரா நாங்க சிறப்புங்கய்யா. ஓப்பன் சோர்ஸா தான் நம்ம இத குடுக்குறோம். இப்படி நம்ம குடுத்தா சிறப்பு, சிறப்பு. மட்டும்தான் இவங்க ஏரியாவ பிரிச்சுக்கிட்டு, அங்க சுய லாபங்களுக்காக பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, கெட்ட விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கும். அப்ப சிறப்பு, உலகம் பூரா நம்ம சிறப்புங்கய்யா. சோர்ஸா குடுத்து, ஒண்ணு மெம்பரா இருங்க. சேவை பண்ணணும்னு இருக்கிறவங்க குரூப் கோஆர்டினேட்டரா வாங்க. நவேச கோட்பாடு எனக்கு சிறப்புங்கய்யா. புடிச்சிருக்கு. சிறப்பு. நவேச சிறப்பு. கோட்பாட நான் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அப்படின்றவங்க அப்படி வரலாம் ஐயா. இப்ப நம்மளது பாத்தீங்கன்னா சிறப்பு. 3 விதமான சேனல்ஸ் இருக்கு. யூடியூப் சேனலு. ஒண்ணு நவேசன் ஓகேங்க. சேனலு, இன்னொன்னு சாய்ராம் டிவி, ம். இன்னொன்னு நிம்மதி கலை. நீங்க போய் சர்ச் பண்ணி சரிங்க. பாருங்க வியூவர்ஸ். அதுல ம். நம்முடைய அத்தனை ஆக்டிவிட்டீஸும் இது நாள் வரை நாம் செய்த சேவைகள் அனைத்து விஷயங்களுமே அதுல இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் சரிங்க. பொறுமையா பாருங்க. எனக்கு கண்டிப்பா, கண்டிப்பா. இம்மார்டல் ரோலன்றது ஒரு கற்பனையான சிம்மாசனம் தான். அது எங்க அந்த சிம்மாசனம் இருக்குன்னா, இதுவரைக்கும் இப்ப ஒரு பிரதமர்னா இந்தியாவுடைய பிரதமருக்கு ஒரு சீட் இருக்குது. கண்ணுக்கு தெரியுது. ஆமா. ம். இருக்கு. அமெரிக்காவுடைய பதவி பிரசிடென்ட்க்கு இருக்கு. ஒரு சீட் இருக்குது. கண்ணுக்கு தெரியுது. தமிழ்நாடு பதவி முதலமைச்சருக்கு ஒரு இருக்கு. சீட் இருக்குது. கண்ணுக்கு தெரியுது. ஆமா. இம்மார்டல் ரோலர் ஆமா. அறிவியல் ஆட்சியாளர், உலகத் தலைவருக்கு எங்கேயாவது சீட் இருக்குதா? இல்லை, அது இல்லை, கண்ணுக்கு இல்லை. தெரியுற ஏதாவது சிம்மாசனம் இருக்குதாங்க ஐயா? ஆமா. ஐயா இல்லைங்கய்யா. சொல்லுங்க ஐயா. இல்லதானே? இல்லை, இல்லை, அப்ப இல்லை. அந்த ஆமா. சிம்மாசனம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்காம, நாம தான் ஆமா. இம்மார்டல்னு சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இம்மார்டலுடைய வேலை என்ன? என்ன நீதியை நிலைநிறுத்தணும். நீதியை நிலைநிறுத்தணும்னு யார் நினைப்பாங்க? கெட்டவங்க யாராவது நினைப்பாங்களா? நீதியை நிலைநிறுத்த ஒரு ஆள் வரணும்னு? ஏதாவது நல்லவர்கள் தான் நினைப்பாங்க. தீமையாளர்கள் நீதியை நிலைநிறுத்த இந்த பூமிக்கு ஒருத்தர் வரணும்னு ஆசைப்படுவாங்களா? இல்லை, இல்லை, இல்லை. நல்லவங்க தான் நீதியை நிலைநிறுத்த ஒருத்தர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆமா, ஆமா. அப்ப அந்த கண்டிப்பாங்க. சிம்மாசனம் எங்க இருக்குதுன்னா, நல்லவர்களின் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லவர்களின் இதயத்தில் மனதில் இருக்குது அந்த சிம்மாசனம். உலகம் முழுவதும் சிறப்பு, வாழ்ந்து சிறப்புங்க. கொண்டிருக்கிற, சிறப்புங்க. வாழப் போகிற சரிங்க. அந்த நல்லவர்களின் மனதில் அந்த கண்டிப்பா. இம்மாற்ற ரூலர் அழிவில்லா ஆட்சியாளர் என்ற சிம்மாசனம் அவங்க மனசுல இருக்கு. கண்டிப்பா. அப்ப நீங்க அந்த நல்லவர்களுக்காக இங்க நீங்க போராடி நீதியை நிலைநிறுத்தி அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து அவங்களையும் வலிமையடைய சிறப்பு. செய்ய வச்சு கண்டிப்பா. தீயவர்களையும் தீமைகளையும் இந்த பூமியில இருந்து அழிச்சோம்னா மட்டும் அதான் சொல்றேன் இம்மாற்ற கண்டிப்பா. ரூலர்ன்றது உயர்ந்த பதவியா நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை அதை விட உயர்ந்த ஆமா. பதவி இருந்தா கூட உங்களுக்கு அந்த மக்களின் அந்த இதய சிம்மாசனம் உங்களுக்கு தரும். கண்டிப்பா, கண்டிப்பாங்கய்யா. அப்ப இம்மாற்ற ரூலர்னா உணர்வாளர் தான். உணர்வாளர்களுக்கு நான் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க என்ன இம்மாற்றுள்ளரா ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போங்க. அத பத்தி நான் கவலையும் படல. ஏன்னா, அது என்னுடைய நோக்கம், என்னுடைய பணிகள் எப்பவும் போயிட்டே தான் இருக்கும். எனக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கங்க. ஏற்கனவே எனக்கு நெறைய பேர் இருக்குது. ஒருத்தர் என்னைய வாழப்பாடி சாய்பாபான்னு சொல்லுவாங்க. முருக பக்தர்கள் வாழப்பாடி முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க. இயேசு பக்தர்கள் வாழப்பாடி இயேசுநாதர் சொல்றாங்க. நிம்மதி கலையில வரவங்க நவஸ்ரீ செல்வகுமார்ன்னு சொல்லுவாங்க.
சரிங்க. இன்னும் பேர் பாத்தீங்கன்னா பழைய பேர் சுவாமி அபிஷான்னு ஒரு பேர் இருக்குது, பகவான் பரபிரம்மன்னு ஒரு பேர் இருக்குது. இப்படி எனக்கு நிறைய ம். பேர் அவங்கவுங்க தன்னுடைய மெச்சூரிட்டி தகுந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு பேர் தான் என்னை பொறுத்தவரைக்கும் இம்மார்டல் ரூலர். சரிங்க, இப்ப சரிங்க. அது கூட நான் ஏன் இம்மார்டல் ரூலரை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னா, அதை எனக்கு வெளிப்படுத்தணும், அதை வந்து பிரபலப்படுத்தணும், விளம்பரப்படுத்தணும். அது எதுக்காக நாங்க செஞ்சோம்னா, ஒரே கொள்கைய, ஒரே ஆயுதத்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம்னு சொன்னேன். கண்டிப்பா, கண்டிப்பா. தீயவர்கள் நிறைய பேர் வந்து தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள்லாம் உள்ள பூந்துகிட்டு, நான் தான் ஆ. இம்மார்டல் ரூலர்னு வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அப்ப ஆமா, தனி ஆமா. மனித அவங்க பின்னாடியே ஒரு கவர்ச்சிகரமா பேசுவாங்க. அப்ப அவங்க பின்னாடியே ஒரு கூட்டம் போய், இந்த மக்கள் நல்ல மனிதர்கள்லாம் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு, தன் வாழ்க்கைய வீணா விட்டுருவாங்களே! அவங்களுடைய வாழ்க்கை வீணா போயிடுமேன்ற ஒரு விஷயங்கள்னால தான். ஏன்னா எல்லாத்தையும் குறிப்பிடல. நல்லவர்களும் சரிங்க, அதுல இருக்காங்க. நல்ல நோக்கம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அத நான் மறுக்க முடியாது. சரிங்க. ஆனா அந்த தீயவர்கள்ட்ட இருந்து நம்ம காப்பாத்தணும் அந்த நல்ல மக்களன்னு சொல்லி, நம்ம சரிங்க. வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கும், கட்டாயத்துக்கும் உள்ளாக்கப்படுறோம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் நான் சொன்னேன். என்னை தேடி நீங்க எப்படி வந்தாலும், நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணு தான் உங்களுக்கு நான் செய்வேன். சொல்லுங்க. ஒரே சமயத்துல உண்மையான நல்லதுன்னா என்ன? உண்மையான வல்லமைன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். கண்டிப்பா, இத நான் கண்டிப்பாங்க. சொல்லிக் குடுத்துட்டாலே, உங்க வாழ்க்கைக்கு நீங்களே ஒளியேத்திக்கலாம். இன்னொருத்தர் வந்து டார்ச் கண்டிப்பா. அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. அப்ப கண்டிப்பா, இந்த கண்டிப்பா, பணிகள் கண்டிப்பா. ஏற்கனவே நான் 2001லயே ஆரம்பிச்சுட்டேன். இப்ப ஆமா. 25 வருஷம் முடிய போகுது. இது வந்து இன்னைக்கு சரிங்கய்யா. 10,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நவவாதிகள் வந்துட்டாங்க உலகம் பூரா. ஆனா இப்ப சிறப்பு, சிஸ்டமைஸ்ட் சிறப்பு. பண்ற அந்த காலகட்டத்துல இப்பதான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த நெறைய இம்மார்டல்ஸ் வரப்போறாங்க. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. அவங்கலாம் வருவாங்க. அவங்கலாம் தேவை. என்ன எப்படி வேணா கூட வச்சுக்கங்க. அந்த இம்மார்டல் ரூலர்ஸ்க்கு ஏதாவது தடுமாற்றங்கள், சந்தேகங்கள் ஏற்பட்டு என்னை நம்பி வந்தால், அவங்கள நான் சரியான பாதையில வழிநடத்துவேன். அப்ப என்னை ஒரு சிறப்பு, சிறப்பு. இம்மார்டல் குருன்னு கூட வச்சுக்கங்க. என் பேரு சிறப்பு, வந்து சிறப்பு. இம்மார்டல் ரேட்டர்ல இருந்து ப்ரமோஷன் குடுத்து இம்மார்டல் குருன்னு கூட மாத்திக்கலாம். அப்ப இம்மார்டல் நான் என்னைய ரூலர் குருவாக பொறுத்தவரைக்கும் நீங்க அறிவிக்கிறீர்களா? ஐயா இப்ப இம்மார்டல் ரூலர் என்று சொல்லி வருபவர்களுக்கு நீங்கள் குருவாக இருந்து வழி நடத்துவேன் என்று சொல்கிறீர்களா? நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா அவங்க சரி. உணர்வாளர்கள் தானே. அவங்க அதுல எல்லாருமே வரமாட்டாங்க. நவேச கண்டிப்பா, கோட்பாடு புடிச்சு என் மேல் நம்பிக்கை இருப்பவர்கள் வருவாங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பா. இருக்கிறவங்கள நான் வலிமைப்படுத்துவேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அத சிறப்பு, நீங்க என்னை சிறப்புங்கய்யா. இம்மார்டல் ரூலர்ன்னு சொல்லிட்டாலும் சரி, இம்மார்டல் லீடர்ன்னு சொல்லிட்டாலும் சரி, இம்மார்டல் குருன்னு சொல்லிட்டாலும் சரி. அதெல்லாம் பெயர் தாங்கய்யா. ஐயா நாங்க என்ன பேர் வைக்கிறோன்றது இங்க முக்கியம் இல்லைங்கய்யா. எப்படி செயல்படுறோன்றது தான் முக்கியம் யாருக்கா இருந்தாலுமே. சிறப்பு, இப்ப சிறப்பு, சிறப்புங்கய்யா. இப்ப ஒரே முதலமைச்சர் சீட்டு தான். அந்த சீட்ட பொறுத்து அதனுடைய வேல்யூ வருதா? அந்த சீட்ல உட்கார்ற நபர பொறுத்து அந்த வேல்யூ மாறுது. அந்த முதலமைச்சர் சீட்ல ஒரு நல்ல நபர் உட்கார்ந்தாங்கன்னா, ஆமா. ஒரு முதலமைச்சர் சீட்ல ஒரு நல்ல நபர் உட்கார்ந்து நல்லாட்சி குடுத்தாங்கன்னா, அந்த சீட்டு புனிதமடையுது. ம். அதே தீயவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்து தீய விஷயம் பண்ணாங்கன்னா, அந்த சீட் அழுக்காகுது. அதானே உண்ம? இல்ல அதான் ஒரு கொஸ்டினுங்கய்யா. உங்களுடைய சொல் சேனல பார்க்கும் பொழுது, ரஜினி ஐயா கூட இருந்தாரு. அதே மாரி ஓகே. ஸ்டாலின் ஐயா கூட அவருக்கும் ஆதரவு குடுத்து ஒரு இது பண்ணி வெளியிடுறீங்க. மோடி ஐயாவுக்கும் ஆதரவு குடுத்து வெளியிடுறீங்க. ராகுல் காந்தி ஐயாவுக்கும் ஆதரவு கேட்டு காணொளிகள்லாம் வந்தது. இது எப்படி எடுத்துக்கிறதுங்கய்யா? ஆமா. ஏன்னா ஒரே நேரத்துல சொல் 2ம் 2 பேர் துருவங்கள் அரசியல்ல. கரெக்ட்டுங்கய்யா. இப்ப நம்ம என்னன்னா, நீங்க அந்த இத டீப்பா பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்ன உங்கள சரிங்க. கேட்டிருக்கேன் அப்டின்னா, தம்ப்நெயில்ல அது வரும். ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா, மோடி ஐயா அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஐபி, விவிஐபி கிட்டயும் நான் யூடியூப் ஓகே, சேனல் ஓகே. மூலியமா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, என்னுடைய சரிங்க, நவேச கோட்பாடு உலகத்தை இணைக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. உலகத்தில் சரிங்க, நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கோட்பாடு. ஒவ்வொரு தனி மனிதனும் சரிங்க, நல்லவரா, வல்லவரா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு. இப்ப சரிங்க. நாம எல்லாமே இன ரீதியா, மொழி ரீதியா, நாடு ரீதியா, ஜாதி ரீதியா, அரசியல் ரீதியா, ஆன்மீகம், நாத்திகன்னு சொல்லி பல ரீதியாக மக்கள் எல்லாம் பிளவுபட்டுள்ளோம். கண்டிப்பா, இப்படி கண்டிப்பா. பிளவுபட்டு இருக்கிறதுனால தான் நெறைய சிக்கல்கள் இங்க உருவாகுது. நெறைய அரசியல்ல பிரச்சனைகள் உருவாகுது. நீ பெருசா, நான் பெருசான்ற விஷயங்கள் எல்லாம் உருவாகுதுங்க. அப்ப நம்ம கண்டிப்பா. எல்லாருடைய நோக்கமும் நன்மைகள இங்க அதிகப்படுத்தணும். அப்ப ம். யார்கிட்ட நம்ம வேலை நடக்கும்? அதிகாரமிக்க நபர்கிட்ட நம்ம கேட்டா தான், அவங்க நம்ம கோட்பாடு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப கொஞ்சம் கண்டிப்பா. கொஞ்சமா மாற்றங்கள். நான் இப்ப கவுன்சிலரா நாட்டுக்கு ஆயி, அப்புறம் நான் எம்எல்ஏக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி, அப்புறம் நான் கண்டிப்பா. சிஎம் ஆயி, அப்புறம் நான் சரிங்க. பிஎம் ஆயி, அப்புறம் நான் ம். எல்லாம் ஒவ்வொன்னா வரதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆமா. போற வழியிலேயே பல போட்டிகள், பல கெட்ட விஷயங்கள் பண்ணணும், பல தீமைகள் பண்ணணும். அதிகார வெறி. ஆமா, அதுல நம்ம ஆமா. போராடிட்டு இருந்தோம்னா, மனித சக்தி வீணா போயிடும். கண்டிப்பா, அதுக்கு கண்டிப்பா. பதிலா, இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலை என்னன்னா,
ஸ்டாலின் ஐயா இந்த நாட்டுடைய முதலமைச்சரா போயிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு. நான் அவர்கிட்டயும் கேட்கிறேன், என்ன சொல்றேன், ஸ்டாலின் ஐயா கவனத்திற்கு எங்களின் நல்லவர் வல்லவர் கோட்பாடு நவேசம் உலகை ஆள்வதற்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்ப அவர் அதை பார்ப்பாரு, என்னடா ஏதோ நல்லவர் வல்லவர் கோட்பாடுன்றது, அவர் அதை பார்ப்பாரு, அவங்க ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்டையும் அதே தான் கேட்கிறேன், ராகுல் காந்தி ஐயா கிட்டையும் அதான் கேட்கிறேன், மோடி கிட்டையும் அதான் கேட்கிறேன், ரஜினிகாந்த் கிட்டையும் அதான் கேட்கிறேன், ட்ரம்ப் கிட்டையும் அதுதான் கேட்பேன், ரஷ்யா அதிபர் புதின் கிட்டையும் அதுதான் கேட்பேன், சீனா அதிபர்கிட்டையும் அதான் கேட்பேன். ஆமா, இந்த ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு? அது நிறைய அது காணொலியில சொல்றேன், பாக்குறேன். அது ஸ்பெஷலா நான் சொல்லிடுறேன். இப்ப ஜெனரல் விஐபிகளை பத்தி பேசுறேன். அப்ப ஜெனரலா இருக்கிற விஐபி விவிஐபி சார்ந்துதான் இந்த மொத்த உலகமும் ரன் ஆயிட்டு இருக்கு. எல்லா துறையிலும் இருக்கிற விஐபி விவிஐபி தான் தெரிஞ்சோ மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்த உலகத்தை ஆளுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எய்ம் பண்ண வேண்டியது அந்த விஐபி விவிஐபி எய்ம் பண்ணி விவிஐபிகளை எய்ம் பண்ணி அவங்களுக்கு இந்த நவேச கோட்பாடை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் சேர்க்கிறோம். அப்ப அந்த நபர்கள் இந்த நவேச கோட்பாடை பத்தி வெளியில பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி நல்லவர் வல்லவர் கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, இது எல்லா மக்களுக்கும் மனித நேயத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கோட்பாடு, நல்லவர்கள் நன்றாக வாழ வைக்கக்கூடிய ஒரு கோட்பாடு, இந்த கோட்பாடின் மூலியமா பூமியில யுத்தங்களே இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன் ஓல்டு வார்லாம் வருது? எனது நாடு பெருசா உங்க நாடு பெருசான்றதுனால தானே வருது. ஆனா உலகமே என்னதுதான், உலகத்துக்கு இருக்கிற எல்லா மனிதர்களும் என் மனிதர்கள் தான். அப்ப அந்த பரந்த மனப்பான்மை வந்துடுச்சுன்னா அந்த விஷயம் காணாம போயிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுடைய வரி பணத்துல 70% ராணுவத்திற்கு தான் செலவு பண்றாங்க. 1,00,000 கோடி வரி பணம் ஒரு நாட்டுக்கு கிட்டத்தட்ட 75,000 கோடி ராணுவ செலவினங்களுக்கே போயிடுது. மீதி இருக்கிற அந்த 25,000 கோடியை வச்சுக்கிட்டுதான் இந்த கட்டமைப்புகள்லாம் அடிப்படை தேவைகள்லாம் மக்களுக்கு நிறைவேற்றி தராங்க. எல்லா நாட்டிலையும் தான் நடக்குது. தங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு முக்காவாசி பணத்தை வரி பணத்தை ராணுவ அமைப்புக்கே ஒதுக்கிடுறாங்க. அப்ப இந்த பணம் எல்லாம் மக்களுக்கு நல்லது அடிப்படை தேவைகளை நிறைவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு வச்சுக்கீங்களேன். இந்த பூமி தான் சொர்க்கம், எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைச்சிடும் அப்படிதான். அப்ப ஏன் ராணுவத்தை வலிமைப்படுத்துறாங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பயம். இவங்க எல்லாம் இன ரீதியா மொழி ரீதியா நாடு ரீதியா ஜாதி ரீதியா ஒரு ஆழமான பழக்க வழக்கத்தினால ஆழ்மன பதிவு ஏற்பட்டுருச்சு. நான் தமிழன், நான் இந்தியாக்காரன், நான் தான் உயர்ந்தவன், நான் அமெரிக்காக்காரன், நான் ரஷ்யாக்காரன், இப்படி ஆள் மனசு, நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இந்த மதம் அப்படின்னு பழக்க வழக்கத்துல ஆள் மனசுல அந்த பதிஞ்சிருச்சுங்க. இதனால என்ன பண்றோம், ஒவ்வொருவரும் தான் உயர்வானவர் என்ற நிரூபிக்கிறதுக்காக, தான் வலிமையானவர் என்பதை நிரூபிப்பதற்காக, தான் எல்லாத்தையும் ஆளுமை பண்ணணும் நிரூபிக்கிற காரணத்துக்காக இந்த ராணுவத்துக்கு நிறைய பணம் செலவு வேஸ்டா செலவு பண்றாங்க. அப்ப கவனிங்க, நம்ம நல்லவர் வல்லவர் கோட்பாடு என்ன பண்ணோம்னா இந்த இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீக கோட்பாடு நாத்திக கோட்பாடு இப்படி மக்களை பிளவுபடுத்துற எல்லா கோட்பாடையும் கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பிழக்க வைக்கும். என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பிழக்க வைக்கும். அப்ப நீ எந்த இனமா வேணா இரு, எந்த மொழி எந்த நாடு எந்த ஜாதி மதம் எந்த அரசியல் கட்சி எந்த ஆன்மீக கொள்கை நாத்திக கொள்கை இதுல வேணாலும் இருங்க, நல்லவரா வல்லவரா மாறினா அது நமக்கும் நல்லது, நம்மை சார்ந்த இந்த குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் நல்லது என்ற புரிதல் ஏற்படும். இந்த புரிதல் ஏற்பட ஏற்பட இந்த உலக கட்டமைப்பே மாறும். நன்மைகளை தான் இங்க இன்னும் சொல்ல போனா வார்த்தையை நான் இன்னும் தெளிவா பயன்படுத்தணும்னாங்கய்யா, நாங்கள் நல்லவர்களுக்கு மட்டும் ஆதரவானவர்கள் சொல்லிட மாட்டேன், இன்னும் நுட்பமா சொல்லணும்னா நாங்கள் நன்மைக்கு மட்டுமே ஆதரவானவர்கள், தீமைக்கு மட்டுமே எதிரானவர்கள். இந்த நவேச கோட்பாடு நன்மைக்கு மட்டும் நாங்க ஆதரிப்போம், தீமையை எதிர்ப்போம். எங்க இருந்தாலும் நன்மை ஆதரிப்போம், எங்க இருந்தாலும் தீமையை எதிர்ப்போம். நல்லவர்களுக்கு மட்டும் ஆதரவானவர்கள் நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா சில சமயம் நல்லவர்களும் கூட பந்தத்தினாலோ பாசத்தினாலோ அன்பினாலோ சூழ்ச்சியிலால உள்ளார அவங்க சூழ்ச்சிக்கு மயங்கியோ கெட்டது பக்கம் நின்றுவாங்க. மகாபாரத போர்ல பீஷ்மர் நல்லவர் தான், துரோணாச்சாரியர் நல்லவர் தான், கர்ணன் நல்லவர் தான், ஆனா துரியோதன பக்கம் நின்னுறாங்க இல்லையா? அந்த மாதிரி கெட்டது பக்கம் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், நவேச கோட்பாடை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய பொது கோட்பாடு, எந்த ஒரு தனி மனிதருக்கோ எந்த ஒரு இயக்கங்களுக்கோ எந்த ஒரு கட்சிகளுக்கோ இல்ல எந்த ஒரு நாடுகளுக்கோ மொழிகளுக்கோ இனங்களுக்கோ எல்லாம் நாங்க ஆதரவானவரும் அல்ல எதிரானவரும் அல்ல. அனைவருக்கும் நாங்கள் பொதுவானவர்கள். நன்மை எங்க இருந்தாலும் ஆதரிப்போம், மனித நேயத்தையும் ஜீவ நேயத்தையும் காப்பதற்கான நன்மை எங்க இருந்தாலும் நாங்க ஆதரிப்போம், எங்க இருந்தாலும் அதை எதிர்ப்போம். இதுதாங்க இந்த கோட்பாடு. அப்ப இது ஒரு இயல்பா சிறப்பா மலரக்கூடிய ஒரு கோட்பாடு. இன்னும் இப்ப இதை விழிப்புணர்வு பெற்று வெளியில வர காலகட்டம் நெருங்கிடுச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அங்க அடையாளங்கள் என்பது எல்லாருக்குமே கொஞ்சம் பொருந்தும். அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் பத்தி கேட்டீங்க, அதை சொல்லிடுறேன்.
ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இருக்குங்க. சரிங்க. இது நான் சொல்ற விஷயம் வந்து இது வந்து பழைய ஜென்ம தொடர்போடு சேர்ந்த ஒரு விஷயம். ம். இந்த உலகத்திலேயே அடுத்த ஜென்மங்கள் இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. அடுத்த கண்டிப்பா. ஜென்மம் இல்ல, ஜென்மம்னு ஒண்ணு இல்லன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. நான் எப்படி ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்னனோ, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. கடவுள் இல்லன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாரி அது அவங்கவங்க அனுபவத்துல உண்ம. ஆமா. இப்ப என்னுடைய அனுபவத்துல என்னன்னா, உண்மை, உண்மை. நானும் ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் போன ஜென்மத்திலேயே இந்த நவேச கோட்பாட, நல்லவர் வல்லவர் கோட்பாட இணைஞ்சு செயல்பட்டுட்டு இருந்தோம். ஒரு குரு சிஷ்ய பந்தத்திலையும், ஒரு நட்பு ரீதியான பந்தத்திலையும் சரிங்க. நண்பர்களாக இருந்தோம். இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாட நாங்க ஓகே. போன ஜென்மத்திலேயே இந்த கான்செப்ட்ட உருவாக்கிட்டோம். அதற்கான ஓகே, வேலைகள ஓகே. நாங்க செஞ்சுட்டு இருக்கிறப்ப, மரணம் என்பது இயல்பானது எல்லாருக்குமே. அந்த காலகட்டத்துல போன ஓகே, ஓகே. ஜென்மத்துல எங்களால அந்த நவேச கோட்பாட, நல்லவர் வல்லவர் கோட்பாட முழுமையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியலைங்கய்யா. அதுக்குள்ள 2 பேரும் இறந்துட்டோம். சரிங்க. இப்ப ஓ! அதனுடைய தொடர்ச்சியாக தான், அவரு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. டாப் லெவல்ல சூப்பர் ஸ்டாரா வந்துட்டாரு. அரசியல் கட்சியும் ஒரு கட்சிய உருவாக்கி, அதன் மூலியமாக ஏதோ நல்லது செய்யணும் ஒரு உந்துதல்ல அவர் செயல்பட்டாரு. ஆனால், ஆமா, ஆமா. அவரும் நானும் நாடாள வந்தவர்கள் அல்ல. எங்கள் கோட்பாட்டின் மூலம் நாங்கள் உலகாள வந்தவர்கள். சிறப்பு, ஏன்னா, சிறப்பு, சிறப்பு. ஏற்கனவே நாங்க போன ஜென்மத்திலேயே நவேச கோட்பாட எடுத்து செயல்படுத்தினவங்க. இந்த நவ இசம் அவருக்கு தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரஜினிகாந்த் ஐயாவுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியும். நிச்சயமா தெரியும். அது வேற மாரி அவர் சொல்லுவாரு. சில சில வீடியோஸ் அவரது பார்த்திருப்பீங்க. அ நல்லவரா இருக்கிறது தப்பில்லப்பா. ஆனா ரொம்ப நல்லவரா இருந்துறக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆமாமாமா. ஆமா. அது அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆ. வெறும் நல்லவரா இருந்தா ஏமாளியா இருந்துருவீங்க. கொஞ்சம் வல்லவராவும் இருங்கன்றத வேற டைரக்ஷன்ல சொல்றாரு. ஆமா, ஆமா, அதான் ஆமா, நான் ஆமா. சொல்ற நல்லவர் வல்லவர் கோட்பாடு. ஓகே, ஓகே. புரியுதுங்களாங்கய்யா? புரியுது, இப்ப புரியுதுங்க. இதுவரைக்கும் நேரடியா ரஜினிகாந்த் ஐயாவ நானும் சந்திச்சதில்ல இன்னைக்கு வரைக்கும். அதாவது இந்த ஜென்மத்துல. ம். ஆனால், நான் அவருக்கு வேண்டுகோள் வச்சிருக்கேன். என்னன்னா, இந்த கான்செப்ட்ட சொல்லி ரஜினிகாந்த் எனது பக்தர்ன்ற விஷயத்த வெளிய சொல்லி போன ஜென்மத்தில எனது பக்தர். ஆ. நாங்கள் இந்த நவேச கோட்பாட்டுடைய வேலைய போன ஜென்மத்திலேயே ஆரம்பிச்சுட்டோம். ஏன் சரிங்க. அவரால அரசியல்ல வந்து நிலைச்சு நிக்க முடியல அப்டின்னா, நாங்க வந்து நவவாதிகளா இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு உணர்வாளர்கள். ம், அப்படி ம். இருக்கிறப்ப எங்களால ஒரு சார்பான விஷயங்களுக்கு செயல்பட முடியாது. நாங்க அனைவருக்கும் பொதுவானவர்கள். நன்மைக்கு புரியுது, மட்டும் புரியுது. தான் ஆதரவானவங்க, தீமைக்கு மட்டும் தான் எதிரானவர்கள். சிறப்பு, சிறப்பு. கூடிய விரைவில் இந்த நவேச கோட்பாட்ட பேஸ் பண்ணி ரஜினிகாந்த் ஐயா என்னைய வந்து சந்திப்பாரு கூடிய விரைவில். இந்த சிறப்பு. நவேச கோட்பாட்ட வெளியில கொண்டு போற ஒரு சிறந்த அம்பாசிடரா, சிறந்த சக்தியா அவர் தான் வருவாரு. சிறப்பு, சிறப்புங்கய்யா. சிறப்புங்க. ஏன்னா, இது அதனுடைய தொடர்ச்சி போன ஜென்மத்துடைய தொடர்ச்சியான இந்த நிகழ்ச்சி. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்களாங்கய்யா? சிறப்பு. அதே மாரி இப்ப நீங்க யோசிக்கலாம். ஒரு சிலரு போன ஜென்மம் இல்லன்னு நெனைக்கிறவங்க கூட, இவரு என்ன சாமி வந்து ரஜினிகாந்த கூப்பிடுறதுக்காக இத செய்றாரா? இவரு கதை அ. சொல்றாரான்னு கூட சிந்திக்கலாம். நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு, போன ஜென்மத்த நம்புறவங்க நம்புங்க. ரஜினிகாந்த் என்னுடைய பக்தர். போன ஜென்மத்துல அந்த வேலைய ஆரம்பிச்சுட்டோம். இந்த ஜென்மத்திலேயே அவர் சரி. வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்ன்னு சொல்லியிருக்கேன். நம்பாதவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அப்படியே நான் பொய்யே சொன்னாலும், உங்கள பொறுத்தவரைக்கும், அப்படின்னு நீங்க நெனைச்சாலும், ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் அத செய்யறேன். என்ன கண்டிப்பா. நோக்கத்துக்காக? நல்லவனுக்கு நல்லவங்கள செய்றோம். ஆமா. வலிமைப்படுத்தி நல்லவங்கள ஆமா, வலிமைப்படுத்தி, இந்த பூமியில ஆமா, நல்லத நன்மைய ஜெயிக்க வைக்கணுன்ற நல்ல நோக்கத்துக்காக செய்றேன். அப்படி ஆமா. கூட நீங்க நெனைச்சுக்கங்க. சரிங்களா? சிறப்பு, இதுதாங்க சிறப்பு. அதுல இருக்கிற கான்செப்ட். அப்ப சிறப்பு, சிறப்புங்க. நான் இந்த எல்லா விஐபி, விவிஐபிக்குலாம் நான் வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, அவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு. உலகம் முழுவதும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க தான் உலகத்த ஆளுமைப்படுத்திட்டு இருக்காங்க. சினிமா துறை, வியாபாரத்துறை, அரசியல் துறை, ஆன்மீகத்துறை, நாத்திகத்துறை. இந்த 5 துறையும் தான் இப்ப ஆளுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த 5 ஓகே. துறையில இருக்கிறவங்களுக்கும், நம்ம நவேச கோட்பாட, நல்ல ஒரு கான்செப்ட்ட புரிய வச்சு, அவங்க சப்போர்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இத நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் மாத்திர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணி, வடிவமைச்சு கொண்டு வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு போய் சேரணும். ஒவ்வொரு தனி சிறப்பு, மனிதரும், சிறப்பு. ஒவ்வொரு ஒவ்வொரு நல்லவரும் அந்த இம்மாற்றுலரா மாறணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா, இதுதான் கண்டிப்பாங்க. ஐயா. கண்டிப்பா. இதற்காக தான் நான் செயல்பட்டுட்டு இருக்கிறேன் ஐயா. அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, சிறப்பு, சிறப்பு. கடந்த 25 வருட ஆன்மீக பயணத்துல எனக்கு 3வது சாய்பாபா, வாழப்பாடி சாய்பாபான்னு ஒரு பேரு நான் எடுத்துட்டேன். அதே மாரி என்கிட்ட கண்டிப்பா. வேண்டிக்கிற பக்தர்களுக்கெல்லாம் கடவுள் அருள்ல, இறைவன் அருள்ல கடந்த 4 வருஷமா என்கிட்ட பிரேயர் வச்சுக்கிறாங்கன்னா, 48 நாளுக்குள்ளார அவங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளோ, அவங்க பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, கடன் பிரச்சனைகளோ, இல்ல சரி. திருமணம் ஆகல, இந்த மாரி ம். நெறைய குழந்தை இல்ல, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இறைவனின் அருளால், இயற்கையின் அருளால் என்கிட்ட வேண்டிக்கிறாங்க. WhatsAppல எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. என்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க, ஃபாலோயர்ஸுக்கெல்லாம். அது மூலியமா சிறப்பு, நான் சிறப்பு. அவங்களுக்கு ப்ரே பண்ணுவேன். டெய்லி நைட் 8 டூ 9 ப்ரே பண்ணுவேன். தியானம் பண்ணுவேன். சரி, அத காஸ்மிக் பிரேயர் சரிங்க. ஹீலிங்ன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய சிறப்பு, மிராக்கிள்ஸ் சிறப்பு. வந்து 48 நாள்ல கடந்த 3, 4 வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. அவங்கலாம் சரிங்க, வந்தீங்கன்னா, சரிங்க. நம்மள கடவுள்ன்ற ஸ்தானத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நான் ரொம்ப ரிலாக்ஸா
அந்த 3வது சாய்பாபா, வாழப்பாடி சாய்பாபா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பாபா சீரடி பாபா, 2வது பாபா புட்டபர்த்தி சாய்பாபா. புட்டபர்த்தி ஆமா சாய்பாபா ஆமா உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணியிருக்காரு இந்த உலகம் பூரா. அப்ப இந்த சிறப்பு நிறைய பக்தர்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் என் மூலியமா என்னுடைய சேனல்ல போய் பாருங்க. இந்த நவேசம், நிம்மதி கலை சேனல், சாய்ராம் டிவி சேனல். நிறைய பக்தர்கள் அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை என்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீர்ந்துச்செல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஆமா ஆமா பாதையிலேயே நான் அழகா பயணிச்சு ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டே நான் பயணிச்சு போனாவே என்னுடைய பொருளாதாரத்தை நான் எந்த லெவலுக்கு வேணா வளர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு வேணா எனக்கு மக்கள் கூட்டம் சேர்த்துக்கலாம். அதான் உண்மை. கண்டிப்பா ஆனா அதையும் தாண்டி வந்து நல்லவங்களை வலிமைப்படுத்தினா அது ஒரு தீமைக்கு எதிரான போர். இது ரொம்ப வந்து டேஞ்சரஸ் ஜோன். புரியுது புரியுதுங்கய்யா. இம்மாற்றுவல்ன்றது சாதாரண வேலை நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா காமெடிக்காக இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, காமெடியாவும் வந்துட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய தீமைக்கான போர். ஓ ஆ, இதுல நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தீமையாளரும் உங்களை கவனிச்சிட்டு இருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஏதோ போயிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு. ஒவ்வொரு தீயவனும் ஏன்னா அவங்களை அழிக்கிறதுக்கு நம்ம திட்டம் போடுறோம் பகிரங்கமா. கண்டிப்பா அப்ப அந்த தீமையாளர் என்ன பண்ணுவானா, நம்மளை எப்படா அழிக்கலாம்னு முயற்சி பார்த்துட்டே இருப்பான் காலம் கணியிற வரைக்கும். அப்ப அந்த சரி சரி இம்மாற்றவுலன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கும் ஆபத்து இருக்கு தீயவர்களால. அவங்களுடைய சார்ந்த குடும்பம், அவங்க நட்பு வட்டாரத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நானே சரிங்கய்யா. பாத்தீங்கன்னாங்கய்யா, இந்த 25 வருட ஆன்மீக பயணத்துல யூடியூப் சேனல்னு சொன்னீங்கன்னா 2வது சேனலா நான் உங்களுக்கு பேட்டி தரேன். எந்த சிறப்பு மீடியாவுக்கு நான் சிறப்பு. பேட்டி கொடுத்ததில்ல. காரணம் நன்றி என்னன்னு நன்றி. கேட்டீங்களா, எனக்கு தெரியும் எங்க சிக்கல் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாழப்பாடியில அவருடைய சேனலுக்கு ஒரே ஒரு பேட்டி கொடுத்தேன். அதுல கூட நான் நவேச சிறப்பு கோட்பாடை பத்தி எல்லாம் பேசல. ஆனா சரி நவேச சரி. கோட்பாடை இம்மாற்றுவலர் அனௌன்ஸ் பண்ணன பிறகு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற பேட்டி உங்களுக்கு தான். நன்றி காரணம் நன்றிங்கய்யா. நகுலனுடைய தேடுதல்ல இருக்கிற உண்மை. இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணணும், நல்லவர்களுக்கு நல்லது பண்ணணுன்ற உங்களுடைய வேட்கை, உங்களுடைய விருப்பம். அப்ப அந்த கண்டிப்பா. புரிதலுடைய ஒரு நபர் மூலியமா இது வெளியே போனாதான், அது சின்ன சேனலா கண்டிப்பா இருக்கட்டும், பெரிய சேனலா இருக்கட்டும், அதை பத்தி கவலை கிடையாதுங்க. நன்றி நன்றி. ஒரு சின்ன தீப்பொறி தான் பெரிய எரிமலை ஆகும் ஒரு கட்டத்துல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா இதான் உண்மை. கண்டிப்பாங்கய்யா. இன்னைக்கு நம்ம பேசுற சப்ஜெக்ட் எல்லாமே இந்த இம்மாற்று ரூலர்ன்ற அந்த நீதியை நிலைநிறுத்துகின்ற தலைவனை தேடிட்டு இருக்கிற அந்த உணர்வாளர்களுக்கும், சிறப்பு. தன்னை இம்மாற்றுவலர்னு சொல்லிக்கிற அவர்களுக்குமான ஒரு வேண்டுகோளா தான் நம்ம இதை உரையாடல் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா இது கண்டிப்பாங்க. பொதுவானவர்களுக்கான இது உரையாடல் கிடையாதுங்கய்யா. சிறப்பு சிறப்பு அப்ப சிறப்பு. அப்ப உங்க சேனலுக்கு நான் கொடுத்ததுக்கான மெயின் காரணம் அதுதான். என்னுடைய என்னுடைய அந்த அதான் நான் சொன்னேன். என்னுடைய பக்தர்களை வேண்டுதல்கள் நிறைவேற நிறைவேற அவங்க கொடுக்குற அந்த குரு காணிக்கையிலேயே நான் பெரிய அளவு ஆசிரமம் அமைச்சு, உலகம் பூரா கிளைகள் அமைச்சு, நான் 3வது பாபாவா அப்படியே சிம்மாசனத்துல உட்காந்து ஜாலியா வந்துட்டு போலாம். ஐயா அந்த 108 ஆனா ஏக்கர் அந்த நிலம் வந்து அந்த 108 ஏக்கர் நிலத்தை பத்தி பேசவே இல்லை நம்ம. கண்டிப்பாங்க சொல்றேங்கய்யா. இப்ப என்ன நம்ம பண்றோம்னா, இந்த நல்லவர்களை வலிமைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். அதனால என்ன பண்றோம், ஒரு 108 ஏக்கர் அளவுல தமிழ் சீரடின்னு ஒரு கோவிலும், அதுல 3ஆ பிரிக்கிறோம். சரி 108 ஏக்கரை 36, 36, 36 ஏக்கரா 3ஆ பிரிச்சு, தமிழ் சரிங்கய்யா. சீரடி பக்தி யோகத்துக்கான ஒரு கோவில், நிம்மதிக்கலை ஓகே. ஆசிரமம், தியான யோகா வகுப்புகளை எடுக்கிறதுக்கு சத்சங்கங்களுக்கு 36 ஏக்கர் ஒதுக்கிடுறோம். இன்னொரு சரிங்க. 36 ஏக்கர் மூலியமா அகில உலக நல்லவர் வல்ல வரைக்கும் மூலியமா அனைத்து விதமான சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அனைத்து சரிங்க. விதமான அன்னதானம் வழங்குறதுல இருந்து கல்வி சேவைகளை வழங்குறது எல்லா விதமான சோசியல் ஆக்டிவிட்டியும் பண்றதுக்கு இன்னொரு 36 ஏக்கர் ஒதுக்க போறோம். சேவை மையங்கள். சரிங்க. இதை 3ஆ பிரிக்கிறதுக்காக இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ட்ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த 108 ஏக்கர் வாங்குறதுக்காக இப்பதான் மக்கள் மத்தியில இருந்து நன்கொடைகளை வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா. ஒரு சரிங்க. 108, சரிங்க. 1008, 10,008, 5,008 வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல சரிங்க. 1,008 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப். இன்னைக்கு ஓகே. 1,008 ரூபா கொடுத்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பா வராங்க அப்படின்னா, எதிர்காலத்துல கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சரி. அவங்களுக்கு அர்ச்சனை, பிரசாதம், பூஜை, தியான பயிற்சி, யோகா பயிற்சி, தங்குற ரூம், இயற்கை மருத்துவங்கள் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு நம்ம சிறப்பு சலுகைகள் கொடுக்க போறோம். சரி சரி. ஏன்னா இப்ப அவங்களுடைய பணத்தை வச்சுதான் நம்ம வந்து இந்த 108 ஏக்கர் வாங்க போறோம் இல்லையா? அதனால அவங்க கண்டிப்பா லைஃப் டைம் மெம்பரா அங்கீகாரம் பண்ணி அவங்களுக்கு இந்த சிறப்பு சலுகைகள் தர போறோம். சரிங்க. 1,008 பண்றவங்களுக்கு லைஃப் மெம்பர்ஷிப் பிளஸ் வந்து 10 வருடம் ஓகே அவங்க பேர்ல அர்ச்சனை 10 வருஷத்துக்கு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும். 5,008 ஓகே. பண்ணுனீங்கன்னா 10 5,008க்கு 50 வருட அர்ச்சனை பிளஸ் லைஃப் மெம்பர்ஷிப். 10,008 பண்றவங்களுக்கு 108 வருட அர்ச்சனை பிளஸ் லைஃப் மெம்பர்ஷிப் கிட்ட. வெறும் 108 பண்றவங்களுக்கு ஜஸ்ட் டொனேஷன். ஆனாலும் அவங்களுக்கு 1 வருட அர்ச்சனை ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வெறும் 108 சிறப்பு பண்ணனாலும். சரிங்களா? சிறப்பு. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வடிவமைச்சு நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்லோ சரிங்க. ப்ராசஸ் தான். தவறு இல்ல. ஓகே. ஆனா திடீர்னு அது வெடிக்கும். வெளியில இருக்கிறவங்களுக்கு அது கோவிலுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற நல்லவர்களை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு தலைமை அலுவலகம் அதை நான் நினைக்கிறேன். சிறப்பு சிறப்பு நிறைய பேர் நீங்க சிறப்பு. கேட்டிருக்காங்க. எத்தனையோ கோயில்கள் ஏற்கனவே 60,000 கோயில் இருக்குது, 70,000 கோயில் இருக்குது, ஆமா. 1,00,000 கோயில் இருக்குலாம் சொல்லுவாங்க.
அங்கெல்லாம் ஆமா. ஒரு பெரிய அரசியல் அது மாட்டிட்டு இருக்குது அந்த கோயில்லாம். இப்ப அங்க போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் இங்க இதை செய்யறேன்னு யாராவது ஒத்துக்க போறாங்களா? ஒத்துக்க கண்டிப்பா இல்ல. மாட்டாங்க. கோயில் பால் ஆமா. அடைஞ்சு கூட கிடக்கும். யாராவது ஒத்துக்க ஆமா. போறாங்களா? ஏன்னா ஆமா. அதை சுத்தி நிறைய அரசியல் இருக்கு. நீங்க அவங்க கிட்ட ஆமா. போய் உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றதை விட மக்கள் ஆமா. மத்தியில இறங்கி நீங்க புதுசா ஒண்ணு உருவாக்கிட்டு போலாம். கண்டிப்பா. நாளைக்கு நீங்க வலிமை அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நாளைக்கு அந்த கண்டிப்பா. கோயில்ல எல்லாமே உங்க கிளைகளை உருவாக்கலாம். ஐயா இங்க ஒரு சிறப்பு, விஷயம் சிறப்பு. புரிஞ்சுக்கங்க. நம்ம சொல்லுங்க. நல்லவரா கெட்டவரான்றது இந்த சமூகத்துக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்க. நாம வலிமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க. கண்டிப்பா, இன்னைக்கு கண்டிப்பாங்க. தீவிர வலிமையா கண்டிப்பா. இருக்கிறாங்க. அதனால அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்கிறோம். பயத்தின் அடிப்படையில கேட்கிறோம். அல்லது நம்ம வாழ்க்கையை கண்டிப்பா. நம்ம தற்காத்துக்கணுன்ற அடிப்படையில நம்ம கேட்கிறோம். அப்ப நீங்க சரிங்க. நல்லவரா இருந்து வலிமை ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பேச்ச அவங்க கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப கண்டிப்பா, கண்டிப்பா. பொதுமக்களுக்கு சாய்ஸ் கிடையாது. ஏன் அப்படி சாய்ஸ் இல்லன்னா, சரிங்க. எனக்கு இறையர் உணர்த்துன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரு 100 பேர் பிறக்குறாங்கன்னு வச்சுக்கங்க ஐயா. 10% பேரு முழுமையான நல்லவர்களா பிறக்குறாங்க, பிறப்பிலேயே. அவங்கள தான் நம்ம கண்டிப்பா. தேவர்கள்னு சொல்றோம். சரிங்க. இன்னொரு 10% பேரு முழுமையான அரக்கர்களா பிறக்குறாங்க. அது கெட்டவர்களா ம். பிறக்குறாங்க. அவங்கள தான் நம்ம அரக்கர்கள்னு சொல்றோம். மீதி 80% பேரு நல்ல குணமும், கெட்ட குணமும் கலந்து பிறக்குறாங்க. தேவ குணமும், அரக்க குணமும் மிக்ஸ்டு கேரக்டர்ஸ். இப்ப காலங்காலமா சண்டை நடந்துட்டே தான் இருக்குது. சத்தியத்துக்கும், அசத்தியத்துக்கும், தர்மத்துக்கும், அதர்மத்துக்கும், நியாயத்துக்கும், அநியாயத்துக்கும் சண்டை நடந்துட்டு தாங்க இருக்கு. யாருக்குள்ள நடக்குதுன்னு ஆழமா கவனிங்க. இந்த முழுமையான நல்லவன் சொல்ற தேவர்களுக்கும், முழுமையான கெட்டவர்கள் சொல்ற அரக்கர்களுக்கு மத்தியில தான் சண்டை நடக்கும். இவன் தான் கிரவுண்ட்ல இருப்பான். அந்த 80% மக்களும் யாராவது ஒரு பக்கம் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒண்ணு அரக்கர்கள் வலிமையா இருந்தா அந்த 80% மக்களும் அவங்க பக்கம் வலிமையா கெட்டவங்க பக்கம் சேர்ந்துக்குவாங்க. நல்லவங்க வலிமையா இருந்தா இவங்களுக்கு சப்போர்ட். அத நம்ம எளிமையான வார்த்தையை சொல்லணும்னா ஜால்ரா அடிப்பாங்க. அப்படி வச்சுக்கங்க. ஈஸியா புரியறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆமா, அப்ப ஆமா. நீங்க நல்லவரா கெட்டவரான்றது இங்க விஷயம் இல்ல. நம்ம வலிமையா இருக்கிறோமான்றது தான் விஷயம். வலிமை இல்லாம இருக்கிறோமா தான் இங்க விஷயம். சரிங்க, சரிங்களா? சரி. ஐயா இப்ப இதுல கொஞ்சம் எனக்கு நெட் குறைய போகுது. நான் இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு சேனல்ல நான் வரேன். நீங்க வந்துட்டு சரிங்க. அத இன்னொரு இதுல நம்ம வச்சுக்கலாமா? கண்டிப்பா, அந்த சேனல் கண்டிப்பாங்கய்யா. எனக்கு இப்ப இத க்ளோஸ் கண்டிப்பாங்கய்யா. பண்ணிக்கலாம். இப்ப நான் ஓகேங்க. வியூவர்ஸ் கிட்ட இத முடிச்சுட்டு அத தனியா ஸ்ட்ரீம் பண்ணுங்க. இத தனியா ஸ்ட்ரீம் பண்ணுங்க. இது வந்து ஓகேங்கய்யா. இதோட தொடர்ச்சியே இப்பவே ஆரம்பிக்கிறோம். இதோட ஒரு 10 நிமிஷத்துல ஓ இதோட தொடர்ச்சி வரும். இதுவரைக்கும் இதை சரிங்க. பார்த்து ஆதரவளித்து ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் ஒரு 5 நிமிடத்துல இதே குருகுலம் நகுலி சேனல்ல இதனுடைய தொடர்ச்சி வரும். நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் நன்றி. வணக்கம்.